இந்த நாளில் நீர் எங்களோடு பேச வேண்டும்படியை செபிக்கிறோம். ஆண்டவரை பேசுகிற தெய்வம் நீர் எங்களோடு பேசுங்க. உங்களுடைய வார்த்தையே நிலைநிற்கும் என்று சொன்னீங்களே, அந்த வார்த்தையின்படியே கத்த நீர் எங்களை நடத்துவீராக. அடியனை மறித்து நீர் பேசும். உங்கள் நாமத்தை மையப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமே. நம்ம உட்கார்ந்து கொள்ளலாம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சில வார்த்தைகளை நம்ம பார்த்து கர்த்தருடைய நாமத்தை அப்படியே மகிமைப்படுத்த போகிறோம். கர்த்தர் நல்லவர். இது கடைசி காலம். நம்ம வாழ்ந்து கொண்டிருப்பது என்ன காலங்க? கடைசி காலத்தில் நிறைய காரியங்கள் வேதத்திலேருந்து நமக்கு சொல்லப்பட்டு இருக்கிறது. அதிலிருந்து இன்றைக்கி சில காரியங்களை கர்த்தர் நம்மோடு என்னுடைய இதயத்தில் போற்ற சில காரியங்களை நான் உங்கள் மத்தியில் பேச விரும்புகிறேன். கர்த்தர் தாமே ஆவியான ஒரு துணையோடு கர்த்தர் மகிமையான காரியங்களை கர்த்தர் செய்வாராக. ஹல்லேலூயா. கடைசி காலத்தில் நிறைய அழிவுகளை கர்த்தர் சொல்லிக்கொண்டே வருகிறார். நிறைய அழிவுகளை கர்த்தர் சொல்லிக்கொண்டே வருவார். சொல்லிக்கொண்டு வந்து கொண்டே இருக்கும் பொழுது மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 24ஆம் அதிகாரத்தில் 37, 38, 39ஆம் வசனத்தை நாம் சற்று இந்த நாளில் தியானிக்க போகிறோம். அப்போ ஒரு காரியத்தை கர்த்தர் ஞாபகப்படுத்துகிறார். முந்தின அழிவையும் இனி வரப்போகிற அழிவையும் இணைத்து கர்த்தர் என்ன செய்கிறான்னு சொன்னால், அந்த இடத்துல ஒரு காரியத்தை அங்கே ஞாபகப்படுத்துகிறதை நீங்கள் அங்கே கவனிக்க வேண்டும். அதிலிருந்து தான் சில காரியங்கள் இந்த நாளில் நம்ம பார்த்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். கர்த்தர் நல்லவர். எடுத்து வாசிங்க பார்க்கலாம். 24, 37, 38 வாசிங்க பார்க்கலாம். நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலே நடக்கும். எப்படி எனில், பிரயாணத்துக்கு முன்னான காலத்திலே நோவா பேழைக்குள் பிரவேசிக்கும் நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்தும் கொடுத்தும் பெண் கொடுத்தும் வந்து அனைவரையும் வாரி கொண்டு போக மட்டும் உணராது இருந்தார்கள். அந்த உணராது இருந்தார்கள் என்கிற அந்த வார்த்தையை தான் கர்த்தர் மிகவும் முக்கியப்படுத்தி இந்த நாளில் அவர் பேச விரும்புகிறார். முதல் காரியத்தை நீங்கள் கவனிங்க. சீசர்கள், அந்த வசனங்கள் நம்ம வாசித்திருக்கிறோம். 24ஆம் அதிகாரத்தில் சீசர்கள் நிறைய ஒளிவு மலையில் அவர் இருக்கும் பொழுது சீசர்கள் அவரிடத்தில் தனித்து வந்து சில காரியங்களை கேட்கிறார்கள். என்ன கேட்கிறார்கள் என்று சொன்னால், 3ஆம் வசனம் சொல்கிறது, உம்முடைய வருகைக்கு என்ன அடையாளம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உலகத்தின் முடிவுக்கு அடையாளம் என்ன, எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றார்கள். அல்லேலூயா. சீசர்கள் அதிகமாய் தேவனிடத்தில் பல காரியத்தை கேட்டதாய் வேதத்தில் எழுதப்படலை. ஆனால் அவங்க ஒரு காரியத்தை கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்க அப்படின்னு சொன்னால், 3ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். பின்பு அவர் ஒளிவு மலையின் மேல் உட்கார்ந்து இருக்கையில் சீசர்கள் அவரிடத்தில் தனித்து வந்து, அல்லேலூயா. ஏன்னா இயேசு எப்போதுமே ஒரு கூட்டத்தோடு தான் இருப்பா. ஆனால் அந்த நேரத்தில் பாருங்க, இயேசு தனிமையில் இருக்கிறார். அல்லேலூயா. இதை நான் எப்படி பார்க்குறேன்னா, இதை சீசர்களுக்காகவே இயேசு இந்த நேரத்தை ஒதுக்கி வைத்திருந்தார். ஏன்னா அவருக்கு எல்லாம் தெரியும். அவருக்கு என்ன தெரியுங்க? சொல்லுங்க, என்ன தெரியும்? எல்லாமே அவருக்கு தெரியும். அவருக்கு தெரியாதது ஒன்றுமே கிடையாது. என்ன நடக்க போகிறது, ஏது நடக்க போகிறதுன்னு காலையிலேயே அதிகாலை வேளையில் ஜெபிக்கும் போது பிதாவானவர் அவருக்கு எல்லா காரியங்களையும் சொல்ல ஆரம்பித்து விடுவார். அல்லேலூயா. அப்ப நான் இதை எப்படி பார்க்கிறேன்னு சொன்னால், இந்த 3வது வசனம், பின்பு அவர் ஒளிவு மலை மேல் உட்கார்ந்து இருக்கையில், அல்லேலூயா. அப்ப இந்த நேரத்தை எவ்வளோ காரியங்கள், எவ்வளோ சுகம் கொடுத்திருக்கிற, மரித்தவனை உயிரோடு எழுப்பி இருக்கிறாரு. அவரை சுற்றிலும் எப்போதுமே ஆயிரக்கணக்கான ஜனங்கள் எப்போதுமே இருந்து கொண்டே இருப்பார்கள். அதுதான் தேவனுடைய ஊழியம். ஆனா இந்த சூழ்நிலைகளை சற்று கவனித்து பார்த்தீர்கள் என்று சொன்னால், இது சீசர்களுக்காக கடைசி காலத்தில் வெளிப்படுகிற சம்பவங்களை பேச வேண்டும் என்று சொல்லி தேவன் இந்த நேரத்தை ஒதுக்கினார். அல்லேலூயா. அல்லேலூயா. இதுல இருந்து நீங்க ஒரு காரியத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். எப்பப்ப நம்ம ஜெபிக்கணுங்கிற ஒரு நேரத்தை நீங்க தேர்ந்தெடுக்கிறீங்களோ அப்பெல்லாம் தேவன் உங்களோடு பேசும்படியாக அவர் நேரத்தை ஒதுக்குகிற தேவனாய் இருக்கிறார். எங்க கையை தட்டலையா? ஜெபிச்சாதானே கை தட்ட முடியும். ஜெபிக்கிறவங்க கை தட்டுவாங்க, ஜெபிக்காதவங்க கை தட்டல கேட்டு வாங்கணும். அல்லேலூயா. யார் ஜெபிக்கிறாங்கன்னா தெரிஞ்சுக்கலாம். பேசும்போது ஒவ்வொருடைய வார்த்தையின் மூலியமா தெரிஞ்சுக்கலாம் ஜெபாவி இருக்குதா இல்லையான்னு. நானே ஜெபிக்கல, நான் எங்க நேரத்தை ஒதுக்குறது? அதனால கையெல்லாம் தட்ட முடியாது. அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அந்த வார்த்தைகள் இவனமாய் சொல்கிறது. அந்த 3வது வசனம், சீசர்கள் அவரிடத்தில் தனித்து வந்து, அல்லேலூயா, என்ன வருகிறார்கள்? அதுதான் நான் சொன்னபடி சீசர்களுக்காக இந்த கடைசி காலத்துல காரியங்களை வெளிப்படுத்தி கொடுக்கணும். சீசர்கள் என்ன கேள்வி கேட்க போகிறாங்கன்னு தேவனுக்கு முன்கூட்டியே தெரியும். அல்லேலூயா.
அவருக்கு தெரியாதது ஒன்றுமே இல்லை. அவர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற தேவனாய் இருக்கிறார். நான் மறுபடியும் சொல்கிறேன், நீங்க ஜெபிப்பதற்கு முன்பாகவே உங்கள் தேவைகள் என்னதென்று அவர் அறிந்திருக்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப அவர் நமக்கு எப்போதுமே, நீங்க எப்ப முழங்கால் படிட்டு, எப்ப ரெண்டு விஷயத்தை சொல்றேன், நீங்க எப்ப வேதத்தை கையில் எடுத்து வாசிக்கிறீங்களோ அப்போ உங்களுக்கு நேரத்தை ஒதுக்குவார். ரெண்டாவது, நீங்க எப்ப ஜெபிக்கணும் நேரத்தை ஒதுக்குறீங்களோ அப்போ உங்களுக்காக அவரும் நேரத்தை ஒதுக்குவார். அல்லேலூயா. இந்த அறிவு ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் இருக்க வேண்டும். அதுக்குனாலதான் வேதத்தை வாசிங்க, ஜெபிங்கன்னு எதுக்கு திரும்ப திரும்ப சொல்றோம் என்று சொன்னால், தேவனோடு நீங்கள் தனித்திருக்கும் போதுதான் கர்த்தர் உங்களுக்கான காரியங்கள் என்ன பண்ணுவாரு, வெளிப்படுத்தி கொடுப்பார். கோடான கோடி தூதர்கள் இருந்தாலும், அவர் சந்திர சூரிய நட்சத்திரங்களை உண்டாக்கின தேவனாய் இருந்தாலும், அவர் எனக்காக சில நேரங்களில நேரத்தை ஒதுக்குவார். என் ஜெபத்தை கேட்க. யார் ஜெபத்தை கேட்க சொல்லுங்க? யார் ஜெபத்தை கேட்க? நம்ம ஜெபத்தை கேட்பதற்கு அவர் நேரத்தை ஒதுக்குகிறவராக இருக்கு. அதனாலதான் அவருக்கு பேரு ஜெபத்தை கேட்கிறவர். ஆனா நம்மளுக்கு பேரு ஜெபிக்காதவர்கள். நமக்கு பேர் என்னது? அப்படியே ஜெபம் பண்ணால் என்ன பண்ணது, எனக்கும் அந்த ஜெபம் புரியாது, ஜெபம் பண்ற எனக்கும் புரியாது, கேட்கிறவங்களுக்கு அது புரியாது. அல்லேலூயா. அப்பேற்பட்ட ஜெபம் பண்றவங்களாம் இருக்கிறாங்க. எப்பேற்பட்ட ஜெபம், என்ன ஜெபம் பண்றாங்கன்னே தெரியாது, அப்பேற்பட்ட ஜெபம் பண்றவங்களே இன்னைக்கு இருக்கிறாங்க. ஆனா அப்படி அல்ல. அங்க சீசர்கள் தேவனிடத்திலிருந்து வந்து ஒரு விண்ணப்பத்தை வைக்கிறாங்க. என்னத்தை வைக்கிறாங்க சொல்லுங்க? என்னத்தை வைக்கிறாங்க? அது விண்ணப்பம் தான். அங்க அவரிடத்துல தனித்து வந்து, இவைகள் எப்போது சம்பவிக்கும், உம்முடைய வருகைக்கு உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. ஸ்பீக்கர் கொஞ்சம் எக்கோ வருது, கொஞ்சம் கம்மி பண்ணுங்க பார்க்கலாம். அப்ப நல்ல கவனிங்க பார்க்கலாம். அப்ப நம்ம என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், சீசர்களுக்கு தேவன் நேரத்தை ஒதுக்குனது போல இந்த கடைசி காலத்துல நமக்கும் அவர் நேரத்தை ஒதுக்கி அநேக காரியங்களை வெளிப்படுத்த வல்லவராயிருக்கிறார். மூன்றாவது காரியத்தை என்ன சொல்றேன், எப்பப்ப நீங்க சபைக்கு வரீங்களோ அப்பப்ப அவர் உங்களோடு பேசுவதற்காக அவர் நேரத்தை ஒதுக்குகிறவராயிருக்கிறார். அல்லேலூயா. மூன்று விதத்திலும் கர்த்தர் நமக்கு நேரத்தை ஒதுக்குவார். எத்தனை விதங்களில்? முதலாவது, நான் ஜெபிக்கும் போது. இரண்டாவது, வேதத்தை வாசிக்கும் போது. மூன்றாவது, நான் ஆலயத்துக்கு வரும் பொழுது கர்த்தர் என்ன செய்கிறார் சொன்னா, எனக்காக சொல்ல போன ஆலயம் என்பது அவர் இங்கே வந்துருவார். என்ன பண்ணுவாரு, நேரத்தை ஒதுக்குறதை விட ஆலயத்தில் நான் எப்பப்ப கூடுகிறேன், என் நாமத்தினால் நீ எங்க 2 பேர் 3 பேர் கூடுவீங்களோ அவள் நடுவில் நான் இருப்பேன். அல்லேலூயா. அவரே வந்துடுறாராமா. அப்ப ஆலயத்தில் நம் கூடும்போது, ஆலயத்தில் வந்து நம்ம ஆராதித்து ஜெபிக்கும் போது அவர் நமக்கான நேரத்தை அதிகமா ஒதுக்குறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆலயத்தில் என்ன பண்றாரு, அதிகமா நேரத்தை. ஆனா சில பேருக்கு அது என்ன பண்ணல, பிடிக்க மாட்டேங்குது. என்ன பண்ண மாட்டேங்குது, என்ன பண்ண மாட்டேங்குது, பிடிக்க மாட்டேங்குது. என்ன இவ்வளோ நேரம் ஆராதனை, என்ன இவ்வளோ நேரம் ஜெபம், என்ன இவ்வளோ நேரம் பிரசங்கம். ஆண்டவர் சொல்றாரு, எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. பைத்தியத்தை தெளிவுபடுத்துறதுக்கு தான் இவ்வளோ நேரம் ஆராதனை, தோல்வியை ஜெயமாக்குவதுக்கு தான் இவ்வளோ நேரம் ஆராதனை. உன் வியாதி மாறணும், உன் போராட்டம் மாறணும், உன் பலவீனம் மாறணும், உன் குழப்பம் மாறணும். ஏன்னா உனக்கு சில நேரங்களில் நல்லா கவனிங்க பார்க்கல, வேதத்தை முழுவதும் வாசி பார்த்தீங்கன்னா அற்புதம் செய்வதற்கு இயேசுவுக்கு சில வினாடி போதும். ஆனால் ஒரு மனுஷனை உருவாக்கணும்னா ஒருத்தனுக்கு 80 வருஷம் எடுத்துக்குவாரு, சிலருக்கு 13 வருஷம் எடுத்துக்குவாரு, சிலருக்கு 7 வருஷம் எடுத்துக்குவாரு, சிலருக்கு சில வருஷமும் எடுத்துக்குவாரு. அல்லேலூயா. அப்ப உருவாக்குவதற்கு தான் கர்த்தருக்கு நேரம் அதிகம். நமக்கு அற்புதம் செய்வதற்கெல்லாம் சில வினாடி போதும். வேதத்தை முழுவதும் பாருங்க, அற்புதம் செய்கிற ஒருத்த வந்து ஒரு வார்த்தை சொல்லுங்கிறாரு, உடனே என்ன பண்ணாரு, சில நிமிடத்திலே அவனுக்கு அற்புதம். கண்ணு தெரியாம வந்து நிக்கிறான், ஆண்டவர் என்ன பண்ணா உடனே பார்வையை கொடுக்கிறாரு. மரித்தவனுக்கு முன்பாக போய் நின்று கூட பல நாட்கள் எடுத்துக்கொள்ளல, சில நிமிடங்களுக்குள்ளாகவே மரித்தவனை வெளியே கொண்டு வந்தவர் நம்முடைய தெய்வம். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை அப்படியே. அப்ப சபையில என்ன பண்றாருன்னா, நம்மளை உருவாக்குவதற்காக சில நேரம் என்ன பண்றாரு சொல்லுங்க, உருவாக்குவதற்காக. இப்படி சொல்ல, உருவாக்குவதற்காக எங்க உயிரை எடுக்கிறாரு, இப்படிதான் சொல்லணும். உங்களை உருவாக்க என்ன பண்றாரு, எங்களுடைய பலனு, எங்களுடைய அவர்தான் எல்லாம் கொடுக்கிறார்.
எல்லாம் அவரு தான் கொடுக்குறாரு. சில நேரத்தில் என்ன பண்றாரு, எங்களை விட்டுருங்கன்னு சொன்னா கூட என்ன பண்றாரு, விட முடியாது, நின்று செய், ஆராதனை பண்ணு, பிரசங்கம் பண்ணு, ஜெபம் பண்ணு, நின்று தான் ஆகணும்னு சொல்றாரு. அப்ப நான் என்ன சொல்றேன்னா, உங்களை உருவாக்குவதற்காக எங்களை புழிஞ்சு எடுக்கிறாரு. அல்லேலூயா. ஆனா அந்த அறிவு யாருக்கு தான் இல்லை பாருங்க. இன்னைக்கு கொஞ்சம் மேகம் கருப்பா இருந்துச்சு, பாதி பேத்த காணா. அப்ப இந்த மாதிரி ஆளுங்களை வச்சு என்ன பண்றது, இந்த மாதிரி ஆளுங்களை வச்சு, அப்ப இந்த மாதிரி ஆளுங்க மற்ற எல்லாரையும் வச்சு என்ன பண்றேன்னா, சில நேரத்துல உருவாக்கணும்னு அவர் நினைக்கும் பொழுது நேரத்தை அவர் எடுத்துக்கொள்வார். அவர் கொடுக்குற நேரம் தானே. யார் கொடுக்குற நேரம்? ஆஸ்பத்திரிக்கு அங்க இங்கேயும் போய் விழுந்து கிடக்காம தேவ சமூகத்துல வச்சு என்ன சரிப்படுத்துறான்னு சந்தோஷப்படுங்க. அல்லேலூயா. அதுல ஒரு முறப்பு, அதுல 4 குறை பேசுறது, 4 அப்படி இப்படி பார்க்கறது, அப்படி பார்க்கறதுனாலும் ஆராதனையும் நிற்காது, ஜெபமும் நிற்காது, டைமும் நிற்காது. அல்லேலூயா. நான் சொல்றேன், அவர் செய்யறத செஞ்சுக்கிட்டே தான் இருப்பார். அவர் செய்யறத நீங்க என்ன பண்ணாலும் சரி, என்ன பண்ணாலும் சரி. நான் சொல்றேன், ஒரு அடிமை சிக்கும் பொழுது அவர் வச்சு செய்ய தான் ஆரம்பிப்பார். அல்லேலூயா. என்ன பண்ணுவாரு? நான் என்ன சொல்லிட்டு இருக்கிறேன் உங்களை சொல்லல. அல்லேலூயா. அப்போ நிற்கிறவங்களுக்கு தான் அதோட கஷ்டம் தெரியும். என்னமோ எங்களுக்கு ஆசை மாதிரியும் உங்களை வச்சுட்டு அப்படியே பாடுறதுனால உங்களை பாட பாட அக்கௌண்ட்டில் பேலன்ஸ்லாம் ஏறல. அக்கௌண்ட்டில் பாட பாட எங்கள் பேலன்ஸ் தான் குறைஞ்சிக்கிட்டு இருக்குது. அல்லேலூயா. அப்போ அறிவு வேணும். என்ன வேணுங்க? கர்த்தரை அறிகிற அந்த அறிவு நமக்குள்ள வேணும். ஏன் நடக்குது, ஏன் முடியுது, ஏன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணணும், அப்படி பண்ணணும். நான் சொல்கிறேன், அப்படி ஏதாவதுன்னா நீங்கள் எங்ககிட்ட பேசலாம். அல்லேலூயா. கொஞ்சம் நேரம் சபா ஆராதனை அதிகமாகிடுச்சுன்னா ரோட்டில் நின்று பேசுறது, அங்கே நின்று பேசுறது, இங்கே நம்ம அப்படியே பெரிய நியாயாதிபதி மாதிரியும், நம்மளை அப்படியே நியாயம் திருக்கிற மாதிரியும் அப்படியே நம்ம நின்று பேசி எல்லாத்தையும் சாதிக்கிற மாதிரிலாம் சீன் போடக்கூடாது. அல்லேலூயா. அது போகிறவங்களுக்கு போகும், நீங்கள் ஃப்ரீயாக இருங்க. யாருக்கு போகுதோ போகட்டும், யாருக்கு போகுதோ போகட்டும். எளிமை பிரகாசியை பொறுத்தளவுக்கு அது கண்ட்ரோல் எங்கிட்டே கிடையாது. பார்ட்ஸுக்கிட்ட தான் எல்லா கண்ட்ரோல் இருக்குன்னு தயவு செய்து நினச்சிக்காதீங்க. அந்த கண்ட்ரோல் பூரா பரலோகம் தான். நான் அடிக்கடி சொல்லுவேன், நீங்கள் நினைக்கிற மாதிரி ஆராதனை இருக்காது. வருகிற காலங்களில் அது எப்போ ஆரம்பிப்போம் எப்போ முடிப்போன்னு யாருக்குமே தெரியாது. நான் அதுக்கு தான் சொல்கிறேன். இப்போ பாருங்கள், எப்போ வேணுமா முடியும்னா முடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம், எப்போ நிறுத்தினா நிறுத்தலாம், அவ்வளோதான். எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது எனக்கு. ஏன்னா நீங்கள் எல்லாம் அவருடைய பிள்ளைகள். என்னை ஒரு மேய்ப்பனாக வச்சிருக்கிறாருன்னா எனக்கு எவ்வளோ கொடுக்க சொல்கிறாரோ அவ்வளோ காரியத்தை எவ்வளோ நேரம் கொடுக்க சொல்கிறாரோ அவர் பலன் இருக்கிற வரைக்கும் பேசிக்கிட்டே தான் இருப்பேன். அல்லேலூயா. அல்லேலூயா. அதனால பெருசாக ஒன்றும் நினைக்காதீங்க. அப்போ நான் ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, அவர் உங்களுக்கு நேரத்தை ஒதுக்குறார். யார் நேரத்தை ஒதுக்குறாரு? ஆனால் நம்ம என்ன பண்ண முடியல, அவருக்கு நேரத்தை ஒதுக்க முடியல. நமக்கு நேரங்கள் நம்ம அவருக்கு நேரத்தை ஒதுக்க முடியாதபடி நம்ம அவ்வளோ பெரிய ஆளாயிட்டோம். அல்லேலூயா. அல்லேலூயா. நல்ல தயவு செய்து சொல்றேன், இந்த நாட்களில் நீங்கள் கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க. இப்பேற்பட்ட கிருபை கிடைச்சதுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கணும். அல்லேலூயா. ஆனால் அதில் நிறைய பேர் சொல்றாங்க, எங்களுக்கு நிறைய ஆசீர்வாதமாக இருந்தது, நிறைய நன்மையாக இருந்தது. ஆனால் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 70% பேத்துக்கு ஓகே தான், 30% பேர் எப்படி தான் இருக்கிறாங்க, ஏற்றுக்க முடியல. என்ன பண்ண முடியல, நேரம் அதிகமாகிடுச்சுன்னு சொல்லி போன வாரம் பல 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 காரியங்கள் அப்படியே வந்துக்கிட்டே தான் இருக்குது. நான் ஏன் சொல்கிறேன்னா, அவர் உனக்கு நேரத்தை ஒதுக்கும் போது நீயும் அந்த நேரத்தோடு இணைவில் என்று சொன்னால் அந்த நேரம் தான் நம்முடைய வாழ்க்கையில் அது ஒரு பெரிய ஆசீர்வாதமான நேரமாகவோ நம்முடைய வாழ்க்கையை மாற்றுகிற நேரமாகவோ அது நிச்சயமாக இருக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப சீசர்களை தயவு செய்து கவனிங்க, பார்க்கலாம். சீசர்கள் தனித்து வந்து இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும், உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கு அடையாளம் என்னன்னு அப்பா எப்படி பேசுறாரு. அந்த வசனங்கள்லாம் வாட்சி பார்த்தீங்கன்னா சீசர்களுக்கு அழகா சொல்லி கொடுக்கிறார். என்ன பண்ணி கொடுக்கிறாரு? நேரத்தை ஒதுக்கி அவர்கள் முக்கியமானவர்கள் என்பதை அறிந்து இவர்கள் மூலியமாக ஒரு எழுப்புதல் வரப்போகிறது. இந்த கடைசி காலத்தின் காரியங்களை இவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி 2000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே அழகா உட்கார்ந்து ஒவ்வொன்றா சொல்லி கொடுத்துட்டே இருக்கிறாரு. அல்லேலூயா. அப்ப இந்த 24 முழுவதுமே நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா இயேசு சீசர்களும் இயேசுவும் தனியாக நின்று பேசப்பட்ட வார்த்தையை தான் நீங்கள் கவனிக்கிறீர்கள். அல்லேலூயா. நிறையா நான் அதுக்குள்ளே போக விரும்பல.
நான் இதை மாத்திரம் பார்த்துட்டு நான் அடுத்த பகுதிக்கு அப்படியே போறேன் பாருங்க. ஆண்டவர் சொல்றாரு, தனித்து பேச ஆரம்பிக்கிறார். எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றோன்னா இயேசு வந்து உங்களுக்கெல்லாம் சொல்ல முடியாது அப்படி இப்படின்னு திட்டல, அவங்கள திட்டல. கவனிங்க பார்க்கலாம். சில நேரத்தில் நம்ம குடும்பத்தில் வந்து சில காரியத்தை கேட்கும் போது கூட நம்ம என்ன சொல்லுவோம் என்று சொன்னால், அதெல்லாம் உங்கள்கிட்ட சொல்ல முடியாது, அதுக்கெல்லாம் நீ தகுதி இல்லை, அப்படி இப்படி நிறைய பேசுவோம். ஆனால் இயேசுவை கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. உலகத்தில், அதாவது இக்காலத்தில் நடக்க போற காரியத்தை அவர்கள் முக்கியமானவர்கள் என்பதை அறிந்து, இவர்கள் மேல வாக்குத்தத்தம் இருக்கிறது என்பதை அறிந்து, சீசர்கிட்ட ஒரு காரியத்தை கூட மறைக்காம கர்த்தர் எல்லாவற்றையும் பேசுவா. நான் சொல்றேன், இக்காலத்திலும் இனி வரப்போற நாட்களிலும் கர்த்தர் ஒளியும் அறிவில்லாமல் நம்ம திருச்சபையின் மத்தியில் பேச கர்த்தர் ஆவலோடு இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா அவரு உங்களை கனம் பண்றார். யார் உங்களை கனம் பண்றாரு? ஏசு யாரை கனம் பண்றாரு? நம்ம என்ன அவ்வளோ பெரிய ஆளா? கொஞ்சம் கவனிக்க. நம்ம என்ன அவ்வளோ பெரிய ஆளா? நம்ம அவ்வளோ பெரிய ஆள்லாம் கிடையாது. வானம் அவருடையது, பூமி அவருடையது, ஐஸ்வர்யம் எல்லாமே அவருடையது. ஆனா இயேசு சீசர்களை கனப்படுத்தி பேசுகிறார். அல்லேலூயா. அதனாலதான் இவ்வளோ நேரம் அந்த வார்த்தைகளை கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. தொடர்ந்து பேசிட்டு கனப்படுத்துறார். நான் சொல்றேன் பாருங்க, சபையில கர்த்தர் ஒரு வார்த்தையை கொடுக்கிறார்னா உங்களை கனப்படுத்தி தான் கர்த்தர் பேசுகிறார். அல்லேலூயா. பிரசங்கம் பண்ணுகிற நானும் உங்களோடு சேர்ந்து அவர் பேசுகிற வார்த்தையை கேட்கிறேன். நான் எழுதி வச்சுட்டுலாம் ஒன்றும் பேசல, வசனத்தை மட்டும் தான் கொடுப்பார். அந்த வசனம் வரும்பொழுது அதுல இருந்து வருகிற வெளிப்பாடெல்லாம் உங்களோடு சேர்ந்து நானும் கற்றுக்கொள்கிறேன். இதுதான் உண்மை. அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் என்ன பண்றாருன்னா உங்களை கனப்படுத்தி இனி நடக்க போற சம்பவங்கள் என்னென்ன நடக்குது, நம்ம எப்படி இருக்க வேண்டும், எதை செய்ய வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் நம்மளை கனப்படுத்தி பேசுகிறார். அதுதான் கர்த்தர். அல்லேலூயா. நீங்க வீட்டில் நிறைய ஜெபம் பண்ணியிருப்பீங்க, நிறைய காரியத்தை சொல்லியிருப்பீங்க, நிறைய பிரச்சனையோடு வருவீங்க, சில சூழ்நிலைகள் மத்தியில் வருவீங்க. நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னால் கர்த்தர் நீங்க எங்கேயோ ஜெபம் பண்ணிட்டு சபைக்குள்ள வரும்போது உங்களை கனப்படுத்தும்படியே கர்த்தர் பல நாள் பேசியிருக்கிறார். அவர்கள் மாத்திர ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். மறுபடியும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். மறுபடியும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப தேவன் என்னை கனப்படுத்துகிறார். நான் அவர் என்ன பண்ணணும்? நான் என்ன பண்ணணும்? கனப்படுத்துறதுக்கு அடையாளம் நம்ம என்ன செய்யணும்? சொல்லுங்க, என்ன பண்ணணும்? உங்கள்கிட்ட இருக்கிறதெல்லாம் கேட்கல, கத்து உன் நேரத்தை கொடு, நான் உன்னை கனப்படுத்துறேன். நான் உன்னை கனப்படுத்தும் போது நீ என்ன பண்ணணும்னா என்ன கனப்படுத்த வேண்டும். அல்லேலூயா. என்னை கனம் பண்ணுகிறவர்கள் என்ன பண்ணுவேன்? என்னை கனவீனம் பண்ணுகிறவர்களுக்கு. அப்ப நல்லா பார்த்துக்குங்க, ஏன் ஆசீர்வாதம் நமக்கு வரல? பல நேரத்தில் கர்த்தரை கனவீனப்படுத்துகிறோம். அவர் நம்மளை கனப்படுத்துறாரு. ஆனா நம்ம என்ன பண்றோம்னா அவரை கனவீனப்படுத்துகிறோம். அவர் நமக்கு நேரம் கொடுத்தா கூட நம்ம பெரிய ஆள் போல என்ன பண்றோம்னா அவருக்கு நேரம் கொடுக்காம இன்னைக்கு அநேகர் வேறு வேலையை பார்த்துட்டு இருக்கிறீங்க. இன்னைக்கு நிறைய வேலைகளை பார்த்துட்டு இருக்கிறீங்க. இதோ காலம் சமீபமாகி விட்டது. அவருடைய வருகைக்குரிய எல்லா காரியங்களும் சமீபமாகி விட்டது. அப்ப அவர் எனக்கு நேரத்தை கொடுக்கும் போது நானும் அவருக்கு நேரத்தை கொடுக்கணும். அல்லேலூயா. அதுதான் கனப்படுத்துவது. கனப்படுத்துவது என்னன்னா, இப்ப என்னை தேடி ஒருத்தர் எங்க வீட்டுக்கு வர்றாங்க அப்படின்னா நான் என்ன பண்ணணும்? அவங்களுக்காக நேரத்தை, இடத்தையும் கொடுக்கணும், நேரத்தையும் கொடுக்கணும். அல்லேலூயா. அதுதான் கனப்படுத்துவதனுடைய நோக்கம். ஆனா இன்னைக்கு கிறிஸ்தவ சமுதாயம் என்ன ஆகிவிட்டதுன்னா அவர் கிறிஸ்தவர்களை கனப்படுத்துகிறார். ஆனா கிறிஸ்தவர்கள் இன்னைக்கு தேவனை கனப்படுத்துவதற்கு பதிலாக உலகத்தில் இருக்கிற தேவையில்லாதவைகளை இன்னைக்கு கனப்படுத்தி கொண்டிருப்பதனாலதான் அநேகர் கனவீனப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அநேகர் கனவீனப்படுவதற்கு காரணம் என்னன்னா கனப்படுத்த வேண்டிய தேவனை கனப்படுத்துவதை விட்டுட்டு தேவையில்லாததை கனப்படுத்துகிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க உங்க வாழ்க்கையை தயவு செய்து கவனித்து பாருங்க. அதிகாலையில் என்னை தேடுகிறவன் அப்படின்னு அதிகாலை யார் வர்றா? சொல்லுங்க, யார் தான் வர்றா? நான் என்ன பண்றேன்? சொல்லுங்க, நான் என்ன பண்றேன்? அதிகாலை என்னை தேடி வர்றேன்னு சொல்லிட்டார். அப்ப அதிகாலையில் அவரை என்னை தேடி வரும்போது அதிகாலை நான் பெட்ஷீட்டை போத்தி தூங்கிட்டு இருந்தேன். என்ன பண்றது? அவரை கனவீனப்படுத்துற. என்ன படுத்துற? கேக்குதா இல்லையா? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப அதிகாலையில் என்னை அவரை தேடி வரும் பொழுது எனக்கு அவர் நேரத்தை ஒதுக்கி என்னை ஆசீர்வதிக்க, எனக்கு நன்மைகளை கொடுக்க, எனக்கு மேன்மையை கொடுக்க அவர் வந்தா நான் என்ன நினைக்கிறேன்னா இழுத்து போத்திட்டு அதே தூக்கம் மயக்கத்துல, அதே தூக்கம் தான். அவர் வந்து 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 பார்க்கிறாரு. ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் வார்த்தையே உன்னை நியாயத்திற்குன்ட்டு போயிட்டே இருப்பார்.
அப்ப என்னை கனப்படுத்துகிறோன்னு நான் கனப்படுத்துவேன். என்னை கனவீன காலையில் நான் உன்னை தேடி வருகிறேன், என்னை நீ கனவீனப்படுத்தினா நான் ஆட்டோமேட்டிக்கா கனவீனமா மாறிடுவேன். அல்லேலூயா. ஏன்னா வார்த்தை தான் நம்மளை என்ன பண்ணும்? வார்த்தை தான் என்ன பண்ணும்? நியாயம் தீர்க்கும். வார்த்தை தான் நியாயம் தீர்க்கும். அப்ப ஆண்டவர் சில நேரங்களில் நம்மளோடு இணைந்து செயல்பட நினைக்கும் போது நம்மளும் அதற்கு நேரத்தை ஒதுக்கணும். அல்லேலூயா. இந்த கடைசி காலத்துல இதை தான் நம்ம உணராம செஞ்சிட்டு இருக்கிறோம். என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? உணராம. நான் அடுத்த பகுதிக்கு அப்படியே கடந்து செல்றேன். அப்படியே பாருங்க, நிறைய காரியங்களை அவர்களோடு பேசி கொண்டிருக்கும் பொழுது நம்ம இப்போ வாசிச்ச அந்த பகுதிக்கு திரும்பி வரும்போது கர்த்தர் சொல்லுங்க நிறைய காரியத்தை சொல்றாரு. சீசர்களை பார்த்து ஒரு காரியத்தை சொல்றாரு. கடைசி காலத்துல ஒரு சம்பவம் நடக்கும்பா. என்ன நடக்குன்னா 37 சொல்றாரு, நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். அல்லேலூயா. நோவா காலத்துல என்ன நடந்ததுங்க? நோவா 120 வருஷம் போய் சுவிசேஷத்தை அறிவிக்கிறான். அறிவித்து கொண்டே இருக்கிற. ஒருத்த கூட மனம் திரும்பல, ஒருத்த கூட மனம் திரும்பல, ஒருத்த கூட மனம் திரும்பல. அங்க என்ன நடந்தது என்று சொன்னால், எப்படி எனில் ஜல பிரயாணத்துக்கு முன்னான காலத்திலே நோவா பேழைக்குள் பிரவேசிக்கும் நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்து, அல்லேலூயா, சாப்பாட்டுக்கு குறைவில்லாம. நல்லா கவனிக்கணும், தேவன் அந்த ஜனங்களை அழிக்க போறாரு. ஆனா அங்க பாருங்க, பஞ்சம்லாம் கிடையாது. அங்கெல்லாம் என்ன கிடையாதுங்க? பஞ்சம்லாம் கிடையாது. நல்ல சாப்பாடு. நல்ல கவனிங்க பார்க்கலாம். பஞ்சம்லாம் எந்த கஷ்டமோ நஷ்டமோ எதுவுமே கிடையாது. நல்ல சுகபோகமான வாழ்க்கையை எல்லாருமே அனுபவித்து கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. அங்க சொல்லப்படுகிறது, ஜனங்கள் புசித்தும் குடித்தும். அப்படின்னா எதுக்குமே பஞ்சம் கிடையாது. மாம்ச ரீதியாக அவர்களுக்கு என்னென்ன தேவையோ எல்லாமே தேசத்துக்குள் இருந்தது, தேசத்துக்குள்ள இருந்தது. ஒரு குறைவு இல்லை. புசிப்பு குடிப்பு. அடுத்தது பாருங்க, பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் என்ன பண்றாங்க? திருமண காரியங்கள், மற்ற காரியங்கள். பெண்ணை கொடுக்கிறான், பெண்ணை எடுக்கிறான். உலக பிரகாரமான மாம்ச பிரகாரமாய் வாழ வேண்டிய எல்லா சுகபோகமான வாழ்க்கையும் அங்கே நிறைவாய் இருக்கிறது. அல்லேலூயா. அப்ப அங்க குறைவா இருந்தது என்னதான்? நேரத்தை ஒதுக்கல கர்த்தரோடு உறவாட. கர்த்தரோடு உறவாட நேரத்தை ஒதுக்கல. கர்த்தரை ஆராதிப்பதற்கு நேரத்தை ஒதுக்கல. கர்த்தரை நோக்கி பார்ப்பதற்கு நேரத்தை ஒதுக்கல. கர்த்தரோடு நேரத்தை செலவழிப்பதற்கு அங்க ஒருத்தருக்கும் எண்ணம் கிடையாது. சுகபோகமான வாழ்க்கை, சுகபோகமான வாழ்க்கை எல்லாமே நிறைவாய் இருக்கிறது. ஒருத்தருக்கு ஒரு குறைவு இல்லை. அல்லேலூயா. அதே தான் இந்த நாட்களை திரும்பி பாருங்க. இந்த நாட்களை திரும்பி பாருங்க. நம்முடைய வாழ்க்கையை திரும்பி பாருங்க. நான் தேவனை தேடாததுனாலையோ இல்லை நான் ஆராதிக்காதனாலையோ எனக்கு குறைவு இல்லை. உணவுக்கு குறைவில்லை, தண்ணீருக்கு குறைவில்லை, மற்ற சில காரியங்கள் இருக்கிறது. ஆனால் இதுக்கெல்லாம் குறைவில்லாதபடி என் வாழ்க்கையில் எல்லாம் நடந்து கொண்டே தான் இருக்கிறது. அல்லேலூயா. அந்த வசனம் சொல்கிறது, 39ஆம் வசனம் சொல்கிறது, ஜல பிரளயம் வந்து அனைவரையும் வாரி கொண்டு போக மட்டும். எம்மட்டும் சொல்லுங்க, எம்மட்டும். கர்த்தருடைய கோபம் இந்த பூமியில இறங்கி தண்ணீரினால் இந்த பூமி அழிக்கப்பட போகிறது. ஆனா பாருங்க, ஜலப்பிராயம் வந்து வாரி கொண்டு போக மட்டும் ஒருத்தனுக்கு ஒரு குறை இல்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப அவனுக்கு என்ன இல்லைன்னா, குறை இல்லாததுனால அவனுக்கு என்ன போயிருச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆவிக்குரிய உணர்வு அவனுக்கு போய்விட்டது. அல்லேலூயா. மற்ற உணர்வுலாம் அவனுக்கு இருக்கிறது. 3 வேளை சாப்பிடணும், தூங்கணும், எழும்பணும், போகணும், வரணும், அதெல்லாம் இருக்குது. மாம்ச பிரகாரமான எல்லா விதமான குடி சாப்பாடு எல்லாமே இருக்கிறது. ஆனா அவனுக்கு என்ன இல்லாம போச்சுன்னா, தன்னை உண்டாக்கின தேவனை நோக்கி பார்ப்பதை மறந்து விட்டான். அல்லேலூயா. இந்த நாளில நமக்கு ஒரு காரியத்தை ஞாபகப்படுத்துகிறார். அல்லேலூயா. உங்களை நீங்க சற்று கவனிச்சு பாருங்க. நம்முடைய ஆவிக்குரிய உணர்வுகள் எப்படி இருக்கிறது? நம்ம ஆவிக்குரிய செயல்கள் எப்படி இருக்கிறது? நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி இருக்குதுன்னு சொல்லி சற்று நீங்கள் கவனிக்க வேண்டும். இன்றைக்கு நமக்கு தேவை ஆவியில் ஒரு உணர்வு. மாம்ச உணர்வுலாம் எல்லாருக்குமே இருக்குது. பசி, நேரமாச்சுன்னா வயிறு பசிக்குது, நேரமாச்சுன்னா தாகம் எடுத்தால் தண்ணீர் குடிக்கிறோம், ஏதாவது தேவைன்னா வாங்கி கொள்கிறோம். எல்லாமே அந்த உணர்வுக்கெல்லாம் ஒரு குறையில் எல்லாமே இருக்கிறது. இன்றைக்கு கர்த்தர் சொல்கிற இந்த உணர்வு என்னன்னா, ஆவிக்குரிய உணர்வு. அப்படின்னா நான் என்ன செய்ய வேண்டும், நான் எதை நோக்கி பயணிக்க வேண்டும், எதை நோக்கி போக வேண்டும், எதை பேசணும், எதை சிந்திக்கணும், எதை செய்யக்கூடாதுங்கிற அந்த ஆவிக்குரிய உணர்வு இந்த கடைசி நாட்களில் இல்லாமல் போகும் என்று சொல்லி கர்த்தர் திட்டமாக காரியங்களை சொல்லி கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. இந்த 8 மாத அளவு தயவு செய்து நீங்கள் உங்களை கவனிக்க வேண்டும்.
இந்த 8 மாதம் அளவும் 8 மாதம் முடிந்து 9வது மாதத்துக்குள்ள நுழைந்து 14ஆம் தேதிக்குள்ள நம்ம எல்லாரும் கடந்து வந்திருக்கிறோம். நாம் செய்ய வேண்டிய காரியங்கள் எதை செய்யாமல் விட்டுட்டோன்னு நிறைய இருக்குது. அதில் சில காரியங்களை மாத்திரம் நான் சொல்ல விரும்புகிறேன். அதுலேருந்து சில காரியங்களை பார்த்து கர்த்தருடைய நாமத்தை நம்ம மகிமைப்படுத்த போகிறோம். கர்த்தர் நல்லவராயிருக்க. சங்கீதம் 95ஆம் அதிகாரத்தில் 11ஆம் வசனத்தை யாராவது ஒருத்தர் வாசிங்க பார்க்கலாம். 95:11 சங்கீதம் 95:11 வாசிங்க. இன்னொரு வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். அப்படியே 7ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். 95. ஹல்லேலூயா. அந்த வசனங்களை நீங்கள் கவனித்து பார்த்தீங்க என்று சொன்னால் 6ஆம் வசனம் சொல்கிறது, நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்கால் படியிட கடவோம் வாருங்கள். அல்லேலூயா. நல்லா கவனிக்கணும். நீங்க இந்த கடைசி காலத்துல என்ன உணர்வு இல்லை என்று சொல்லி சங்கீத பகுதியில் அங்க எழுதப்பட்டிருக்கிற காரியத்தை நீங்க கவனிக்க வேண்டும். அங்க சொல்லப்படுகிற வார்த்தை என்னன்னா, நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு. அல்லேலூயா. யாரை உண்டாக்கின கர்த்தருங்க? கடைசி காலத்துல என்ன உணர்வு இல்லை அப்படின்னா, நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக. அல்லேலூயா. யாருக்கு முன்பாக? நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்கால் படியிட கடவோம் வாருங்கள் என்று சொன்னா என்ன பண்றது இல்லை? என்ன பண்றது இல்லைங்க? சபைக்கு வருவது கிடையாது, வீட்டுக்குள்ளேயே முழங்கால் படி இடுவது கிடையாது. அப்ப தேவன் சொல்றாரு, நான் தான் உன்னை உண்டாக்கினேன், எனக்கு முன்பாக நீ என்ன பண்ணணும்? அந்த ஆவிக்குரிய உணர்வோடு எனக்கு முன்பாக நீ முழங்கால் படியிட வேண்டும். அல்லேலூயா. எத்தனை பேர் நம்ம முழங்கால் படிட்டு கொண்டு இருக்கிறோம்? சற்று கவனிங்க பார்க்கலாம். அந்த வசனங்களை முழுவதுமே நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னா, அந்த 95ஆம் சங்கீதம் 96ஆம் சங்கீதத்தில் வீட்டில் போய் வாசிச்சு பார்த்தீங்கன்னா, இந்த கடைசி காலத்துக்குரிய காரியங்களை அன்றைக்கு சங்கீத பகுதியிலே கர்த்தர் எல்லாத்தையும் எழுதி வைத்து இருக்கிறார். அங்க சொல்லப்படுகிறது, கர்த்தரை 1ஆம் வசனம் சொல்கிறது, கர்த்தரை கம்பீரமாய் பாடி நம்முடைய ரட்சணிய கண்மலையை சங்கீதத்தினாலும் சங்கீர்த்தம் பண்ண கடவோ வாருங்கள். அடுத்து சொல்றாரு, துதித்தலுடனே அவர் சன்னதிக்கு முன்பாக வந்து சங்கீதம் அவரை ஆர்ப்பரித்து கூப்பிடுறாரு. வா வான்னு கூப்பிடுறாரு. ஒரு பக்கம் ஆராதிக்க வேண்டும், ஒரு பக்கம் ஜெபிக்க வேண்டும். அல்லேலூயா. இது ரெண்டுமே இந்த கடைசி காலத்துல உணர்வு இல்லாதவர்களாய் இருப்பார்கள். இது ரெண்டையுமே கடைசி நாட்களில் ஜனங்கள் செய்வதற்கு மறந்து போவார்கள். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிற அடுத்து சொல்லப்படுகிறது 3ஆம் வசனம், கர்த்தரே மகா தேவனும் எல்லா தேவர்களுக்கும் மகாராஜனுமாய் இருக்கிறார். அல்லேலூயா. பா அவருதான் எல்லாமே, எல்லாமே அவருதான், எல்லாமே அவருதான். அவரை ஆராதிப்பது தான் நம்முடைய வேலை. அவர் சமூகத்தில் முழங்கால் படியிடுவது தான் நம்முடைய வேலை. ஆனா அதெல்லாம் விட்டுட்டு இன்னைக்கு தேவையில்லாதவைகளோடு அதிக நேரத்தை செலவு பண்ணிக்கொண்டு அதிக நேரத்தில் இன்னைக்கு காரியங்களை செய்வதனால இன்னைக்கு என்ன ஆகுதுன்னா, வாரிக்கொள்ளு போக மட்டும் அவர்கள் உணராது இருந்தார்கள். அல்லேலூயா. அடுத்த வசனங்களை வாசித்து பார்த்தீங்கன்னு சொன்னா, பூமியின் ஆழங்கள் அவர் கையில் இருக்குதாமா. அல்லேலூயா. பூமியின் ஆழங்கள் யார் கையில் இருக்குதாமா? சொல்லுங்க, எங்க இருக்குதாமா? அவர் கையில் இருக்கிறது. பர்வதங்களின் உயரங்களும் அவருடையவைகளை. அடுத்த வசனம் சொல்கிறது, சமுத்திரமும் அவருடையது, அவரே அதை உண்டாக்கினார். வெட்டாந்தரை அவருடைய கரம் உருவாக்கிற்று. அடுத்த வசனத்தை வாசிச்ச, நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக பா எல்லாமே அவர் உண்டாக்கினது தான். உனக்கு ஒரு நன்மை வேணும்னா, இந்த பூமியில ஒரு நன்மை வேணும்னா அவர்கிட்ட இருந்து தான் உன்னிடத்துக்கு வர வேண்டும். அதுதான் உனக்கு நிரந்தரமாகவும் அதுதான் உனக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். ஆனா அந்த கடைசி காலத்துல கவனிச்சு பாருங்க, இன்னைக்கு அந்த உணர்வே இல்லை. இன்னைக்கு அந்த உணர்வே கிடையாது. கர்த்தரிடத்தில் நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற அந்த உணர்வே இல்லாதபடி இன்னைக்கு தன்னுடைய சுய பலத்துல இன்னைக்கு அநேகர் ஓடிக்கொண்டு இருக்கிறார்கள். அல்லேலூயா. திரும்பி பார்த்தா ஒன்றுமே இல்லை. திரும்பி பார்த்தா
சொல்லுங்க, என்ன இல்ல? ஒன்றுமே இல்லை. ஏன் அப்படின்னா உணர்வு இல்லாமல் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். மாம்ச ரீதியா என் தேவனிடத்துக்கு வரணும், என் தேவனிடத்துல கேட்கணும், என் தேவன் கொடுக்கறதை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி இன்னைக்கு உணர்வு இல்லாதபடி இன்னைக்கு வேறு விதமான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். தேவனையும் ஆராதிப்பது கிடையாது, தேவ சமூகத்தில் முழங்கால் படியிடுவதும் கிடையாது. ரெண்டுமே இல்லாம தன் மாம்சத்தை நம்பி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். கர்த்தர் சொல்றாரு, நோவா காலத்தில் அப்படிதான் போய் இருந்துச்சு. நோவா காலத்தில் அப்படிதான் இருந்தது. ஜலப்பிரளயம் வந்து வாரி கொண்டு போக மட்டும் ஜனங்கள் அப்படிதான் வாழ்ந்து கொண்டிருக்காங்க. கொஞ்சம் கவனி அன்று சொல்றாரு. இந்த 14ஆம் தேதியில சொல்றாரு, கொஞ்சம் நீ இதை கவனிக்க வேண்டும். ஹல்லேலூயா. இப்படிதான் இந்த மாதிரி ஒருத்தன் நின்று நோவா அந்த நாளில் அப்பதான் கத்திட்டு கிடந்தான், ஒரு அழிவு வரப்போகுது, ஒரு அழிவு வரப்போகுதுப்பா, எல்லாம் தேவன் பக்கம் வாங்க, ஆராதிங்க, அவரை மகிமைப்படுத்துங்க, உங்களை உண்டாக்கின தெய்வம் அவரு தான், பெரிய அழிவு வரப்போகிறது, பெரிய அழிவு வரப்போகுதுன்னு சொன்னா ஒருத்தன் கூட திரும்பி பார்க்கல, ஒருத்தன் கூட கேட்கல. ஏன்னா அவர்களுக்குள்ள என்ன இல்லைன்னா உணர்வு இல்லை. தேவ சத்தத்தை கேட்கணும், தேவ சித்தத்தை செய்யணும், தேவனுக்காய் வாழணும், தேவையில்லாததை விட்டுவிட வேண்டும், தேவையில்லாததை நோக்கி பயணிக்க கூடாது. இது வாழ்க்கை அல்ல. தேவனோடு இருந்து அவரை ஆராதித்து ஜெபித்து அவரோடு இணைந்து இருப்பதுதான் வாழ்க்கை என்பதை அவர்கள் மறந்து போய்விட்டார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் 120 வருஷம் பேசுறான், 120 வருஷம் பேசுறான். எல்லாம் கேலியும் கிண்டலுமாக எல்லாம் வேறு விதமாக தான் இருந்தார்கள். காரியங்கள் அப்படியே வந்து கொண்டே இருந்தது. வசனம் சொல்லப்படுகிறது, 8ஆம் வசனம் சொல்கிறது, இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களானில் வனாந்திரத்தில் கோபம் மூட்டினது போல நடந்தது போல உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தாதீங்க. தேவன் பேசினா இருதயத்தை திறந்து கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. என்னத்தை திறந்து கொடுக்கணுங்க? கர்த்தர் ஒரு வார்த்தையை பேசுறாருன்னா இருதயத்தை திறந்து கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. எனக்கு தான் பேசுறாங்க, எனக்கு தான் பேசுறாங்க, என்ன குத்தி காட்டுறாங்க, என்ன அப்படி செய்யறாங்க இப்படி செய்யறாங்கன்னு சொல்லவே கூடாது. நான் தவறு செய்யும் போது, அவர் என்னை திருத்த முற்படும் போது என் இருதயத்தை திறந்து கொடுக்கணும். அல்லேலூயா. அதுதான் உணர்வு. அதுதான் என்னதுங்க? சபைக்கு வந்த மாதிரி அப்படியே எந்திரிச்சு போனீங்கன்னா நீங்க உணர்வற்றவர்கள். யாருங்க நீங்க? உணர்வற்றவர்கள். உணர்வற்றவர்கள் தான் கர்த்தருடைய வார்த்தை வரும்போது அதை உணராதபடி தேவையில்லாத யோசனைக்குள்ளேயும் தேவையில்லாத சிந்தனைக்குள்ளும் நோவா பேசிக்கிட்டே இருந்தார். 120 வருஷம் பேசிக்கிட்டே இருந்தார். அவன் வேலையை பார்த்தான். அவன் என்ன பார்த்தான்? அவன் வெளியில வேலையை பார்த்தா. இன்னைக்கு திருச்சபையில பார்த்தீங்கன்னா என்னதான் பிரசங்கம் பண்ணாலும் பாதி பேர் என்னத்தை தான் பார்த்துட்டு இருக்கிறோம்? என்னத்தை தான் பார்த்துட்டு இருக்கிறோம்? நீ பேசு, நீ பேசிக்கிட்டே இரு, நான் எங்க வேலையை பார்க்குறோம். இங்க உட்காந்துக்கிட்டு பல காரியத்தை யோசிக்கிறது, பல காரியத்தை சிந்திக்கிறது, இங்க உட்காந்துட்டு நிறைய பிளான் பண்றது, போய் என்ன பண்ணணும், போகாம என்ன பண்ணணும். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாத்தையும் கர்த்தர் பார்த்துக்கிட்டே இருக்கிறார், எல்லாத்தையும் கர்த்தர் பார்க்கிறார். ஒரு சபைக்குள்ள கர்த்தர் பேசுறாருன்னா இதயத்தை திறந்து கொடுக்கணும். எதுக்காக பேசுறார்? நீ நல்லா இருக்கணும்னு பேசுறார். வரப்போகிற அழிவுல உன்னை வாரிக்கொண்டு போயிடக்கூடாது, வரப்போகிற ஆபத்துல நீ வாரிக்கொண்டு போயிடக்கூடாது. நீ ஏன் பிள்ளை, நீ எனக்காக சாட்சியா இருக்கணும், உன் நிமித்தம் அநேக நன்மைகள் வெளிப்பட வேண்டும். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, இருதயத்தை கடினப்படுத்தாத. அன்னைக்கு நோவா காலத்தில் அப்படிதான் பண்ணினார்கள். உணராததுனால இருதயத்தை கடினப்படுத்தினார்கள். கடினப்படுத்தினால என்ன நடந்ததுனால, பிள்ளைங்களை கண்ட்ரோல் பண்ணுங்க, பிள்ளைங்களை கண்ட்ரோல் பண்ணுங்க, கண்ட்ரோல் பண்ணுங்க. இதோட எத்தனையோ முறை சொல்லியாச்சு உங்களுக்கு. அது அநேகருக்கு டிஸ்டர்ப் பண்ணும். அதை நீங்கள் அப்படியே கிராஸில் அப்படியே போக வர இருந்துச்சுன்னா அது கேட்குறவங்களுக்கு பேசுகிறவங்க எல்லாருக்குமே டிஸ்டர்பாக இருக்கும். அது கொஞ்சம் கவனிங்க. அப்போ நல்ல கவனிங்க பார்க்கலாம். அப்போ என்ன நடந்தது என்று சொன்னால் இருதயத்தை திறந்து கொடுக்கணும். அல்லேலூயா. அடுத்த பகுதிக்கு கடந்த 96ஆம் சங்கீதத்துக்கு நான் அப்படியே வருகிறேன். அங்கேயும் எழுதப்பட்டிருக்கிற காரியத்தை கொஞ்சம் கவனிங்க பார்க்கலாம். கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள், பூமியின் குடிகளே எல்லாரும் கர்த்தரை பாடுங்க, ஏன்னா இந்த பூமி ஒரு நியாய தீர்ப்புக்குள்ள வரப்போகிறது. அல்லேலூயா. பூமி என்ன பண்ண போகுதுங்க? ஒரு நியாய தீர்ப்புக்குள்ள வரப்போகிறது. அப்ப இந்த பூமி ஒரு நியாய தீர்ப்புக்கு வருவதற்கு முன்பாக நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னா, கர்த்தரை உயர்த்தி பாட ஆரம்பிக்கணும். அல்லேலூயா. ஏன்னா அவருடைய கோபத்தை மாற்றுவதற்கு, அவரை சாந்தப்படுத்துவதற்கு வேற வழியே கிடையாது. நான் அவரை துதிக்கணும். ரெண்டாவது, அவர் சமூகத்தில் உட்கார்ந்து நான் மன்றாடும் பொழுது என் தேசங்களுக்குள்ள வருகிற வழி, அதை வேதம் சொல்கிறது, இதோ நான் தேசத்தை அழிக்காதபடி திறப்புல நின்று ஜெபிக்க ஒருவனை தேடுகிறேன்.
அல்லேலூயா. ஒரு பகுதியில் ஆராதனை, ஒரு பகுதியில் ஜெபிக்கிற ஒரு கூட்டத்தை கர்த்தர் கடைசி நாட்களில் தேடிக்கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அடுத்தது 2வது வசனத்துக்கு வருவீர்கள் என்று சொன்னா, கர்த்தரை பாடி அவருடைய நாமத்தை சோத்தரித்து நாளுக்கு நாள், இதை நீங்க அண்டர்லைன் பண்ணிக்கிங்க, நாளுக்கு நாள் அவருடைய இரட்சிப்பை சுவிசேஷமாய் அறியுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், எத்தனை பேத்துக்கு ஒரு பாரம் இருக்குது? சுவிசேஷத்தை அறிவிக்கணும், ஒவ்வொரு நாளும் அறிவிக்க வேண்டும். எத்தனை பேத்துக்கு அந்த உணர்வு இருக்குது? கொஞ்சம் உங்களை கவனிங்க. கேட்டாலும் கேட்கலனாலும் 120 வருஷம் அறிவிச்சுக்கிட்டே தான் இருந்தா, சுவிசேஷத்தை அறிவிச்சுக்கிட்டே தான் இருந்தா நோவா. ஜனங்களுக்கு சுவிசேஷங்கள் அறிவிக்கப்பட்டு கொண்டே தான் இருந்தது. உங்களை சற்று கவனிங்க. எத்தனை பேருக்கு அந்த உணர்வு இருக்கிறது? நான் ரட்சிப்பு அடைந்தேன், நான் ரட்சிப்பு அடைந்தேன், இன்னைக்கு நான் பரலோக குடிமகன் நான் மாறிட்டேன். ஆனா எனக்கு அடுத்த வேலை என்ன கொடுத்துருக்கிறேன்னா, ஒரு பக்கம் நான் ஆராதிக்கணும், அவர் நாமத்தை சோத்தரிக்கணும். அடுத்தது சொல்ல போற நாளுக்கு நாள். அல்லேலூயா. என்ன பண்ணணுங்க? நாளுக்கு நாள், என் உயிர் உள்ள நாள் வரைக்கும் அவருடைய இரட்சிப்பை சுவிசேஷமாய் அறிவியுங்கள். கடைசி காலத்தில் கர்த்தர் சொல்லுகிற ஒரு காரியம், உனக்குள்ள ஒரு ஆவிக்குரிய உணர்வு இருக்கும் என்று சொன்னால், நான் நிச்சயமா சொல்கிறேன், சுவிசேஷத்தை நீங்க அறிவிப்பீங்க. இன்னைக்கு அநேகர் சுவிசேஷத்தை மறந்து ரொம்ப நாளாகிவிட்டது. சுவிசேஷம் என்கிற அந்த காரியமே இன்னைக்கு மறைஞ்சு போய்விட்டது. இன்னைக்கு அவர்கள் சபை முடிஞ்சிருச்சா, அவர்கள் நம்முடைய கூடாரத்துக்குள்ள போகிறோம். நல்லதுதான், நல்லதுதான். ஒரு 10 நிமிஷம் கொஞ்சம் கவனிங்க பார்க்கலாம். ஒரு 10 நிமிஷம் ஒரு சுவிசேஷம் அறிவிக்க நம்மளால ஒதுக்க முடிகிறதா? இன்னைக்கு நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், வரப்போகிற அழிவு பெரிதாய் இருக்கிறது, எனக்கு கர்த்தர் நன்மை செய்திருக்கிறார், அவரை குறித்து நான் 4 பேத்துக்கு சொல்ல வேண்டும் என்கிற அந்த உணர்வு எத்தனை பேத்திற்கு? ஆண்டவர் அதையும் சேர்த்து தான் சொல்றாரு, உணர்வில்லாதவர்களாய் இருப்பார்கள், உணர்வில்லாதவர்களாய் இருப்பார்கள். சுவிசேஷம் அறிவிப்பதற்கு ஆட்கள் கிடையாது. அபிஷேகத்தை பெற்றிருக்கிறார்கள், நன்மையை பெற்றிருக்கிறார்கள். இயேசுவை குறித்து பேசுவதற்கு இன்னைக்கு ஆட்கள் கிடையாது. ஆண்டவர் சொல்றாரு, 2வது வசனத்துல சொல்கிறாரு, முதல்ல நீ கர்த்தரை பாடு, சபைக்குள்ள அந்த பலனை பெற்றுக்கொள். அடுத்தது சபைக்குள்ள நீ ஜெபிக்க ஆரம்பி, அவர் நாமத்தை சோத்திரி. இதெல்லாம் 2 நடந்ததுக்கு அப்புறம் அடுத்து நீ என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னா, நாளுக்கு நாள் அவருடைய சுவிசேஷ இரட்சிப்பின் சுவிசேஷத்தை அறிவிக்கணும். அல்லேலூயா. 3வது வசனம் சொல்கிறது, ஜாதிகளுக்குள் அவருடைய மகிமையோ சகல ஜனங்களுக்குள் அவருடைய அதிசயங்களையோ விவரித்து சொல்லுங்கள். என்ன சொல்லப்படுது? முதல்ல ஒரு சுவிசேஷத்தை சொல்றாரு. அடுத்தது ஜாதிகளுக்குள் அவருடைய மகிமை, நம்மளை கர்த்தர் சந்தித்த விதங்கள், கர்த்தர் நமக்கு செய்த அற்புதங்கள், இதெல்லாம் எங்க சொல்ல வேண்டும் என்று சொன்னா, சகல ஜனங்களுக்குள்ளும் அவருடைய அதிசயங்களை விவரித்து சொல்லுங்கள். அவர் நாமம் என்ன, அவர் என்ன செய்தார், எப்படி நம்முடைய வாழ்க்கையில மாற்றங்களை செய்தார், எவ்வளவு அற்புதங்களை செய்தார், இன்னைக்கு நமக்கு எவ்வளவு சுகத்தை கொடுத்திருக்கிறார், எவ்வளவு பலத்தை கொடுத்திருக்கிறார், எவ்வளவு மாற்றத்தை கொடுத்திருக்கிறார். அந்த உணர்வு எத்தனை பேருக்குள்ள இருக்கிறது? இந்த கடைசி காலங்களில் அவருடைய அதிசயங்களை விவரித்து சொல்லும்படியாக தான் கர்த்தர் இந்த நாள்ல நம்மோடு இடைப்படுகிறார். அல்லேலூயா. நம்ம வேற பேசுவோம், என்ன பேசுவோம்? வேற காரியங்களை நிறைய பேசுவோம். கர்த்தரை குறிச்செல்லாம் அப்படிலாம் பேச முடியாது. அப்படிலாம் என்ன பண்ண முடியாது? பேச முடியாது. எனக்கு நேரம் இல்லை, அதனால சில காரியத்தை சுருக்கமாக சொல்கிறேன். உங்களை சற்று கவனிங்க. எதை விலாவரியாக பேசுகிறீங்க, விலாவரியாக எதை பேசிகிட்டு இருக்கிறீங்க, கொஞ்சம் கவனிங்க பார்க்கலாம். ஒன்றுமே இல்லாத ஒரு பிரச்சனை கிடைச்சிச்சுன்னா போதும், அதை விலாவரியாக சொல்லி 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 இருக்கிற அபிஷேகத்தையும் கெடுத்து போடுகிற ஆட்கள் அதிகமாய் பெருகி கொண்டு இருக்கிறாங்க. ஒன்றுமே இருக்காது, ஒண்ணுமே. இவர்களே ஊதி 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 என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பிரச்சனைக்கு ஒரு விளக்கம் கொடுத்து அந்த பிரச்சனை இன்னும் கொஞ்சம் பெருசாக்கி அதை இன்னும் கொஞ்சம் அதிகமாக்கி இன்னும் டெவலப்மெண்ட் பண்ணி அதை பேசி 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 என்ன பண்ணுவாங்க, ஒரு பிரச்சனையை ஒருத்தர்கிட்ட சொல்லி அதை 40-50 பேத்துக்கு போகிற வரைக்கும் விட மாட்டாங்க. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, அது உனக்கு வேலை கிடையாது, அது உனக்கு வேலை கிடையாது. உனக்கு வேலை என்னன்னா, என்ன விவரிச்சு பேசு. யாரை விவரிச்சு பேசு? நான் யாருன்னு உனக்கு தெரியும், நான் உனக்கு எவ்வளவு நன்மை செஞ்சிருக்கிறேன், உனக்கு எவ்வளவு அற்புதங்களை செஞ்சிருக்கிறேன், எவ்வளவு மாற்றங்களை செஞ்சிருக்கிறேன், அதை விவரித்து நீ சொல்லு. அல்லேலூயா. தேவையில்லாத விவரிக்காத, தேவையில்லாததை விவரித்து விவரித்து பேசாத.
அதனால ஒரு பிரயோஜனமும் இல்லை. அல்லேலூயா. உணர்வில்லாதவர்கள் தன்னை குறித்தும் தன் பிரச்சனையை குறித்து விவரிப்பார்கள். ஆனால் உணர்வடைந்தவர்கள் தேவனை குறித்து விவரித்து சொல்வார்கள். கைகளை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். அப்ப எனக்கு உணர்வு இருக்கா இல்லையா எதுல எப்படி கண்டுபிடிக்கலாம் பாஸ்டர் அப்படின்னா, ஒரு பகுதியில் நீ சுவிசேஷம் சொல்லுவ, ஒரு பகுதியில் நீ துதிப்ப, ஒரு பகுதியில் நீ ஜபிப்ப, ஒரு பகுதியில் என்ன சொல்லுவனா அவருடைய அதிசயங்களை விவரித்து சொல்லுவ. அல்லேலூயா. இந்த 4 காரியம் உங்களுக்குள்ள இருக்குது. அடுத்தது கவனிங்க பார்க்கலாம். அடுத்து சொல்லப்படுகிற அதிசயங்களை விவரித்து சொல்லுங்க. கர்த்தர் பெரியவரும் மிகவும் சோத்தரிக்கப்பட்டவருமாய் இருக்கிறார். எல்லா தேவர்களிலும் பயப்படத்தக்கவர் அவரு. ஒரு நியாய தீர்ப்பு இருக்குன்னு பயம் வேணும். நான் செய்கிற எல்லாத்துக்கும் ஒரு தீர்ப்பு இருக்கிறது, நான் பேசுகிற எல்லாத்துக்கும் ஒரு தீர்ப்பு இருக்குங்கிற ஒரு பயம் இன்னைக்கு ஒவ்வொருவருக்குள்ளும் வர வேண்டும். இன்னைக்கு துணிகரமான பேச்சுகள், துணிகரமான செயல்பாடுகள், இன்னைக்கு துணிகரமான காரியங்கள் கிறிஸ்துவ சமுதாயத்தில் அதிகமாய் பெருகி கொண்டுதான் இருக்குது. கர்த்தர் சொல்றாரு, அவர் பயப்படத்தக்கவர். வானமும் பூமி அவருக்கு முன்பாக நடுங்கி கொண்டு இருக்கிறது. மண்ணா இருக்கிற நமக்கு தான் இந்த நாளில் பயம் குறைஞ்சு போச்சு. அநேகருக்கு கர்த்தருக்கு முன்னாடி இருக்கிறோம், ஒரு சபைக்குள்ள இருக்கிறோம், கர்த்தர் பேசி கொண்டு இருக்கிறார், கர்த்தர் நடத்தி கொண்டு இருக்கிறாரு, கர்த்தர் நம்மளை பார்த்து கொண்டு இருக்கிறாருங்கிற அந்த பயமே இல்லை. ஆண்டவர் சொல்றார், அவர் மட்டும் தான் பயப்படத்தக்கவர். இன்னைக்கு பிசாசுக்கு பயப்படுகிற அளவுக்கு கூட இன்னைக்கு தேவனுக்கு பயப்படுவதற்கு ஜனங்கள் இல்லை. இன்னைக்கு அவன் அதை செஞ்சிருவான் இதை செஞ்சிருவான்னு சொல்லி நிறைய காரியங்கள் பேசப்படுது, அதுக்கெல்லாம் பயப்படுறாங்க. ஆனால் உயிர் உள்ள உண்மையான ஆசீர்வதிக்கிற நம்ம தேவனுக்கு பயத்துக்கு பதிலாக நிர்விசாரங்கள் பெருகி கொண்டு இருக்கிறது. அல்லேலூயா. அதனால தான் கர்த்தர் பேச பேச அந்த வார்த்தையில் இன்னைக்கு அசட்டை செய்து கொண்டு போகிறார்கள். நான் இப்போ பலிபீடத்திலேருந்து கேட்குறேன், போன வாரம் கேட்ட செய்தி எத்தனை பேருக்குள்ள ஓடிக்கொண்டு இருக்கிறது? போன வாரம் ஆராதனை பண்ணுற அந்த ஆராதனை எத்தனை பேருக்குள்ள ஓடிக்கொண்டு இருக்கிறது? கர்த்தர் பேசுகிற வார்த்தை அந்த 1 மணி நேரம் சில மணி நேரங்களுக்குள்ள நீங்க மறந்து போறீங்கன்னா அதுக்கு என்ன அர்த்தம்னா, அவருக்கு பயப்படுகிற பயம் கிடையாது. நமக்கு அவருக்கு பயப்படுகிற பயம் கிடையாது. வேறு வேறு காரியங்களை நோக்கி நம்ம பயணித்து கொண்டு, தயவு செய்து சொல்றேன், அவர் மட்டும்தான் பயப்படத்தக்க. அந்த உணர்வு எனக்கு வேணும், அந்த உணர்வு எனக்கு வேணும். அந்த உணர்வு இல்லைன்னா எதையுமே செய்ய முடியாது. அவரிடத்திலிருந்து நம்ம எதையுமே பெற்றுக்கொள்ள முடியாது. ஹல்லேலூயா. வேதவசனம் திட்டமாய் சொல்லுகிறது, உணர்வில்லாதவர்களாய் இருப்பார்கள். அப்படின்னா என்னன்னா, ஆவிக்குரிய கோமா நிலை, ஆவிக்குரிய கோமா நிலையில தான் இன்னைக்கு அநேகர் இருந்து கொண்டு இருக்கிறார்கள். எதை செய்யணும்? ஜெபிக்கணும், ஆராதிக்கணும், சுவிசேஷத்தை அறிவிக்கணும், இயேசுவை விவரித்து சொல்லணும். அடுத்து அஞ்சாவது காரியமா சொல்றாரு, என்ன செய்யணும்? அவருக்கு தேவையான பயத்தை நம்ம வெளிப்படுத்தணும். அவர் பயப்படத்தக்கவர். அடுத்து 5ஆம் வசனம் சொல்கிறது, சகல ஜனங்களுடைய தேவர்களுக்கும் விக்கிரங்களும் தானே கர்த்தரே வானங்களை உண்டாக்கி, அவர் தான் எனக்கு வானத்தை உண்டாக்கி கொடுத்திருக்கிறார், அவர் தான் எனக்கு எல்லா நன்மைகளையும் செய்திருக்கிறார், எனக்காக அவர் எல்லாத்தையும் உண்டு பண்ணி வைத்திருக்கிறார். அப்ப நான் என்ன பண்ணணும்னா அவரை சோத்தரிக்கணும். ஹல்லேலூயா. அடுத்தடுத்த வசனங்கள் அப்படியே கவனித்து பார்ப்பேன் என்று சொன்னா, மகிமையும் கனமும் அவர் சமூகத்தில், சொல்லுங்க மறுபடியும் சொல்லுங்க, மகிமையும் கனத்தை குறித்து நான் ஆரம்பத்திலே சொல்லிட்டேன். அவர் மகிமையும் கனமும் அவர் சமூகத்தில் இருக்கிறது, வல்லமையும் மகத்துவம் அவர் பரிசுத்த ஸ்தலத்தில் உள்ளது. அல்லேலூயா. பரிசுத்த ஸ்தலம்னா எதை குறிக்கிறதுங்க? சொல்லுங்க, எதை குறிக்கிறது? இது 2 ஆலயத்தை குறிக்கிறது. ஒன்று மாம்சமாகிய இந்த ஆலயத்தை குறிக்கிறது, 2வது இன்றைக்கு நம்ம அமர்ந்து ஆராதித்து கொண்டிருக்கோம் பார்த்தீங்களா, இந்த ஆலயத்தை அது குறிக்க. அங்க சொல்லப்படுகிறது வல்லமை எங்க இருக்குதாமா? சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. வல்லமை எங்க தான் இருக்குதாமா? அவருடைய ஆலயத்தில் இருக்கிறது. என்ன இருக்குதுங்க? எனக்கு தேவையானதை சந்திக்கக்கூடிய வல்லமை எங்க இருக்குதுன்னு சொன்னா, ஆலயத்துக்குள் கர்த்தர் வைத்திருக்கிறார். கைகளை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. இந்த உணர்வு நமக்கு வேணும். எதுக்கு ஆலயத்துக்குள் வர சொல்றாருன்னா, அந்த ஆலயத்துக்குள்ளதான் கர்த்தர் தம்முடைய வல்லமையும் மகிமையும் வெளிப்படுத்துகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அடுத்து சொல்லப்படுகிற அந்த வசனம் சொல்லப்படுகிறது, வல்லமையும் மகத்துவமும் அவர் பரிசுத்த ஸ்தலத்தில் உள்ளது. 7ஆம் வசனம் சொல்கிறது, ஜனங்களின் வம்சங்களே கர்த்தருக்கு மகிமையும் வல்லமையும் செலுத்துங்கள், கர்த்தருக்கே அதை செலுத்துங்கள். 8வது வசனம் சொல்கிறது, கர்த்தருக்கும் அவருடைய நாமத்துக்குரிய மகிமையை செலுத்தி காணிக்கைகளை கொண்டு வந்து அவருடைய பிரகாரங்களில் பிரவேசிக்குங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. கையை வீசிட்டு வராதப்பா, கையை வீசிட்டு
வராத. ஒரு சுவிசேஷ சொல்லி ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணி கொண்டு வா. 8 மாசம் ஆயிருச்சு, 9வது மாசம் வந்துருச்சு. வார கையை வீசிக்கிட்டே வர்றது சபைக்கு. ஒரு ஆத்துமாவை கூட அழைத்து கொண்டு வருகிற அந்த காரியம். ஏன்னா எனக்கு உணர்வே இல்லை. நான் சுவிசேஷம் சொன்னாதானே ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ண முடியும். நான் துதித்து ஜெபித்தாதானே கர்த்தருடைய மகிமையும் ஆசீர்வாதம் எனக்குள்ள தங்கும். எதுவுமே செய்வது கிடையாது, எதுவுமே செய்வது கிடையாது. அதனால இன்னைக்கு எப்படி வாழ்க்கை போயிட்டு இருக்குதுன்னா, உணர்வில்லாத ஒரு வாழ்க்கை. ஆவிக்குரிய உணர்வே இல்லை. எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுங்கிற அந்த உணர்வே இல்லாதபடி இன்னைக்கு அநேகர் செயல்பட்டு கொண்டு இருக்கிறாங்க. கர்த்தர் கடைசியாக சில காரியங்களை சொல்லி நான் வார்த்தையை நிறைவு செய்கிறேன். இவனமாய் சொல்லப்படுகிற 9ஆம் வசனம் சொல்கிறாரு, பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். என்ன சொல்றாருங்க? உணர்வு வேணும். நாளையத்துக்கு போகணும், நாளையத்துக்கு கடந்து போறேன் அப்படின்னா எனக்கு என்ன அலங்காரம் இருக்கணும்னா பரிசுத்த அலங்காரம் இருக்கணும். ஹல்லேலூயா. என்ன அலங்காரம் இருக்கணுங்க? பரிசுத்த அலங்காரத்தில் கர்த்தரை தொழுது கொள்ளுங்க. பூலகத்தாரே நீங்கள் யாவரும் அவருக்கு முன்பாக நடுங்குங்கள். நியாய தீர்ப்பு வரப்போகிறது. அவரே எனக்கு எல்லாவற்றையும் செய்கிற தேவனாய் இருக்கிறார். அப்ப நான் என்ன பண்ணணும்? அவருக்கு முன்பாக பயத்தோடு நடுக்கத்தோடு அவரை மகிமைப்படுத்த வேண்டும். ஹல்லேலூயா. அப்போ உணர்வு இல்லாதவர்கள் இதை செய்ய மாட்டார்கள். அவர்களுக்கு ஆலயம் எப்படி இருக்குது அப்படின்னா சும்மா வந்துட்டு போற இடம். ஆலயம் எப்படி இருக்குதுன்னா போகணும், போகலைன்னா ஏதாவது நடந்துரும், போகலைன்னா வேலை கிடைக்காது, போகலைன்னா ஆசீர்வாதம் கிடைக்காது, போகலைன்னா ஏதாவது சொல்லுவாங்க. இப்படியே நம்முடைய வாழ்க்கையை நம்மளை சமாதானப்படுத்தி ஓட்டி கொண்டு இருக்கிறோம். கர்த்தர் சொல்றாரு, நீ அப்படிலாம் ஆலயத்துக்குள்ள வரக்கூடாது, பரிசுத்த அலங்காரத்தோடு வரணும். அல்லேலூயா. தேவன் என்னை உருவாக்கி இருக்கிறார். தேவன் அவர் இரத்தத்தினால் என்னை கழுவி இருக்கிறார். தேவன் என்னை தெரிந்தெடுத்து இந்த கடைசி காலத்துக்கு முன்குறிக்கப்பட்ட சந்ததியா நான் இருக்கிறேன். அவர் எனக்கு நன்மை செய்திருக்கிறார் என்கிற ஒரு பயத்தோடு நடுக்கத்தோடு ஆலயத்துக்குள்ள வருவேன். அடுத்தது வசனங்கள் சொல்லப்படுகிறது. அவர் என்ன செய்ய போற? கடைசியா 10, 11, 12, 13 அந்த வசனங்களை வாசித்து பார்ப்பேன் என்று சொன்னார். கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார், ஆகியால் பூச்சக்கரம் அசையாதபடி உறுதிப்பட்டிருக்கு. அவர் ஜனங்களை நிதானமா நியாயம் தீர்ப்பாரம்மா. என்ன பண்ணுவாரம்மா? எல்லாம் இப்படிதான் போயிட்டு இருக்குது. நிதானமா எல்லாம் போயிட்டு இருக்குது. நிதானத்துக்கு அப்புறம் நல்லா கவனிங்க. ஆண்டவர் ரொம்ப அமைதியா இருக்கிறான்னு நினைச்சிக்காதீங்க. ஆண்டவர் ரொம்ப அமைதியா இருக்கிறார், நம்ம செய்யறதெல்லாம் கண்டுக்காம பார்க்காம இருக்கிறான்னு தயவு செய்து நினைச்சிக்காதீங்க. சில நேரங்களில் அவர் அப்படி அமைதியாக தான் இருப்பார். அந்த அமைதிக்கு பிறகு ஒரு நியாய தீர்ப்பு இருக்கிறது. அல்லேலூயா. நான் இவ்வளோ செய்கிறேனே, இவ்வளோ பண்ணுறேன்னு, ஒன்றும் நடக்கலை அப்படின்னு தயவு செய்து நினைக்கக்கூடாது. உணர்வுள்ளவர்கள் எல்லாருக்கும் கர்த்தர் சொல்கிறார், ஒரு நியாய தீர்ப்பு நமக்கு இருக்கிறது. என்ன இருக்குதுங்களாமா? நிதானமா நியாய தீர்ப்பார். 13ஆம் வசனம் சொல்கிறது, அவர் வருகிறார். என்ன பண்றாரம்மா? சொல்லுங்க, என்ன பண்றாரம்மா? அவர் வருகிறார். அவர் பூமியை நியாயம் தீர்க்க வருகிறார். எதுக்கு வராருங்களாம்மா? சொல்லுங்க, எதுக்கு வராரம்மா? நியாயம் தீர்க்க. ரெண்டு விதமான மறுரூப அனுபவங்களை கர்த்தர் வேதத்தில் வைத்திருக்கிறார். ஒன்று ரகசிய வருக, இன்னொன்று இந்த பூமியை நியாயம் தீர்க்க கர்த்தர் வரப்போகிறார். நம்மளை எதில் போகிறோம்? நியாய தீர்ப்பில் போகிறோமா, ரகசிய வருகையில் போகிறோமா? சொல்லுங்க, எதில் தான் போகிறோம்? அவ்வளோ நம்பிக்கை இருக்குதா? கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. அந்த உணர்வு இருக்கும் என்று சொன்னால் அந்த வசனம் சொல்கிறது, அவர் வருகிறார், பூமியை நியாயம் தீர்க்க வருகிறார். அவர் பூலோகத்தை நீதியோடு ஜனங்களை உண்மையா நியாயம் தீர்க்க போகிறார். நான் பாருங்க, இந்த எளிமை பிரகாசில பிரசங்கம் பண்றது அத்தனை ரெக்கார்டு உங்ககிட்ட இருக்குதா இல்லையோ, மொத்த ரெக்கார்டு அவர்கிட்ட இருக்கும். ஏன்னா பிரசங்கத்தை செய்தியை கொடுக்கறதே அவரு தான். செய்தி கொடுக்கறதே அவரு தான். எந்த காலத்துல எந்த நேரத்துல என்ன செய்தி கொடுக்கப்பட்டது உனக்கு? நீ தேவனை விட்டு உணர்வில்லாம இருந்த, அப்ப நீ உணர்வடையும்படி நான் செய்தியை கொடுத்த. அவர்கிட்ட போய் எனக்கு யாரும் உணர்த்தல, எனக்கு யாரும் சொல்லல, எனக்கு யாரும் கண்டிக்கல, எனக்கு யாருமே எதுவுமே சொல்லல அவருக்கு முன்னாடி சொல்ல முடியாது. இந்த வார்த்தை தான்
நியாயம் தீர்க்க போகிறது. அல்லேலூயா. அவர் எப்படி தீர்க்க போகிறார்னா, நீதியோடு ஜனங்களை சத்தியத்தோடு நியாயம் தீர்ப்பார். அப்படின்னா வார்த்தையோடு உண்மையோடு அவர் நியாயம் தீர்க்க போகிறார். அந்த உணர்வு நமக்குள்ள எப்போதுமே இருக்கும். முதல் உலகம் அழிக்கப்பட்டது. முதல் உலகம் எப்படி அழிக்கப்பட்டது என்று சொன்னார், அவர்கள் தேவனை தேடல, தேவனுக்காய் நேரத்தை கொடுக்கல, தேவனை மறந்தார்கள். மாம்ச பிரகாரமான ஒரு வாழ்க்கையில் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். ஒரு நேரம் வந்தது, எல்லாரையும் வாரி கொண்டு போய்விட்டது. எல்லாரையும் வாரி கொண்டு போய்விட்டது. அப்ப கர்த்தர் இந்த நாட்களில் நமக்கு சொல்றாரு, எச்சரிக்கையாயிரு, எச்சரிக்கையாயிரு. ஒரு 5 காரியத்தை நான் உங்களுக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். முதல் காரியத்தை நம்ம வாசிச்சோம். என்ன பண்ணணுமா, 95வது சங்கீதத்தில் நம்முடைய வாசிக்கும் பொழுது அங்க அநேக காரியங்கள் கர்த்தரை கம்பீரமாய் பாடி என்ன பண்ணணுமா, ரட்சணை கண்மலை என்ன பண்ணணும், துதிக்கணும். அந்த 2 வசனங்களையும் பார்த்தீங்கன்னா, துதிக்கணும், ஆர்ப்பரிக்கணும். அல்லேலூயா. அடுத்தது அங்க சொல்லப்படுகிறது, அவர் தான் நம்ம என்ன பண்ணாரு, உண்டாக்கினார். 8வது வசனம் சொல்லப்படுகிறது, அவருக்கு முன்பாக நான் என்ன பண்ணணும், பணிந்து குனிந்து நேரத்தை ஒதுக்கு அப்படின்னு சொல்றான். தேவன் என்ன சொல்றான்னா, நேரத்தை ஒதுக்கு, அவருக்கு மாத்திரம் நீ நேரத்தை ஒதுக்கு. தேவையில்லாதவைகளுக்கு நேரத்தை ஒதுக்குனது போதும். அல்லேலூயா. அல்லேலூயா. 96ஆம் சங்கீதத்தை வாசிச்சோம். கர்த்தருக்கு புது பாட்டை பாடுங்கள். என்ன பண்ணுங்க அப்படின்னு அதுல ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். எப்போதான் நமக்கு புதுப்பாட்டு வரும் சொல்லுங்க பார்க்கலாம் வேகமா. எப்போதான் புதுப்பாட்டு வரும்? சில பேர்த்த கவனிச்சு பார்த்தீங்கன்னா, அவங்க எப்படி சந்தோஷமா இருக்கான்னு தெரிஞ்சுக்கிறாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பாட்டு பாடுவாங்க. ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுவாங்க, ஆசீர்வாதம் இல்லைன்னு என்னவா இருப்பாங்க, துக்கமா இருப்பாங்க. ஆனா கர்த்தர் ஏதாவது ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்துட்டாருன்னா ஆட்டோமேட்டிக்கா பாட்டு வரும். அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, 96வது சங்கீதத்துல முதல் பகுதியில, உனக்கு ஒரு ஆசீர்வாதத்தையும் நான் உனக்கு கொடுக்கிறேன், உனக்கு நன்மையை நான் உனக்கு கொடுக்கிறேன், உனக்கு வேண்டியதெல்லாம் நான் கொடுக்கிறேன். அப்படின்னு என்ன சொல்றாருன்னா, நீ சந்தோஷமாய் ஆசீர்வாதத்தோடு நிறைவோடு நீ என்ன பண்ண வேண்டும் என்று சொன்னா, என்னை பாடி துதிக்க ஆரம்பிக்க வேண்டும். அல்லேலூயா. உணர்வு இருக்கிறவர்கள், ஆவிக்குரிய உணர்வு இருக்கிறவர்கள் இதை செய்வார்கள். ஆவிக்குரிய உணர்வு இல்லாதவர்கள் இதை செய்ய மாட்டார்கள். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் என்ன சொல்ற, புது பாட்டை பாடணும். என்னத்தை பாடணும்? 2வது பாட்டை பாடிட்டு நீ என்ன பண்ணணும்னா, சுவிசேஷத்தை அறிவிக்கணும். 2வது வசனம் அதுதான் சொல்லுது, பாட்டை பாடிட்டு நீ என்ன, நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன், ஆசீர்வச்ச உடனே நீ என்ன பண்ண வேண்டும்னா, சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். அந்த சுவிசேஷம் நாளுக்கு நாள். அப்படின்னா இன்னைக்கு நாளைக்கு நான் என் ஆயுசு முழுவதும் நான் எதை விட்டுறக்கூடாதுன்னா, சுவிசேஷத்தை அறிவிக்கணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவர் நிறைய வார்த்தைகளை வாசித்தோம். ஒவ்வொரு வசனமும் வாசித்தோம். அவருக்கு கனத்தை கொடுக்கணும், அவருக்கு பயத்தை வெளிப்படுத்தணும். அடுத்தது சொல்லப்படுகிறது, கர்த்தருடைய நாமத்துக்கு என்ன பண்ணணும், பரிசுத்த அலங்காரத்தோடு என்ன பண்ணணும், கர்த்தரை தொழுது கொள்ளணும். அப்ப நம்ம என்ன செய்ய வேண்டிய இந்த கடைசி காலத்தில் என்று சொன்னால், அவரோடு நேரத்தை செலவழிக்க ஆயத்தமாக வேண்டும். ஏன்னா தேவன் வருகிறார். இந்த பூமியை நியாயம் தீர்க்க கர்த்தர் வரப்போறாரு. இந்த பூமியில நியாய தீர்ப்பு இருக்கிறது. அதுக்கு நேரம் இந்த பூமி எல்லாமே ஆயத்தமாகி கொண்டிருக்கிறது. கடைசி காலத்தில் உணர்வில்லாதவர்களாய் இருப்பார்கள். நம்ம எச்சரிக்கையை கர்த்தர் சொல்றாரு, நீ ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஜலப்பிராயம் வந்து அனைவரையும் வாரி கொண்டு போக மட்டும் உணராது இருந்தார்கள். அப்படியே மனுஷகுமார் வருங்காலத்திலும் நடக்கும் நடக்கும். ஆண்டவர் அதான் நமக்கு எச்சரிக்கையாக சொல்லு, இதெல்லாம் நடக்கும், நீ எச்சரிக்கையாரு. இதெல்லாம் நடக்கும், நீ எச்சரிக்கையாரு. சீசர்கள் நேரத்தை ஒதுக்கி வந்தார்கள். அவர்களோடு கர்த்தர் நேரத்தை ஒதுக்கி அநேக காரியங்களை பகிர்ந்து கொண்டது போல இக்காலங்களிலும் கர்த்தர் நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார். இக்காலங்களில் கர்த்தர் நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார். நாம் சரியா இருப்போம் என்று சொன்னால் வருகிற அழிவிலிருந்து நாம் எல்லாரும் தப்புவிக்கப்படுவோம். நமக்கு கொடுக்கப்பட்ட வேலை அதிகமாக இருக்கிறது. அந்த வேலைகளை ஒவ்வொருவரும் உணர்ந்து செய்வோம் என்று சொன்னால் கர்த்தர் நிச்சயமாய் நன்மையான காரியங்களை வெளிப்படுத்துவார். நம்ம எல்லாரும் அப்படி எழுப்பி நிற்கலாமா? எல்லாரும் தெய்வ சமூகத்தில் கொஞ்சம் நீங்கள் உங்களை அப்படியே கவனித்து பாருங்க. நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம், எதை நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறோம், தேவனுக்காக நேரத்தை ஒதுக்குகிறோமா, தேவனுக்கான காரியங்களை நம்ம செய்து கொண்டிருக்கிறோமா என்று சொல்லி வேதத்தில் அப்படியே கொஞ்சம் வாசித்தோம். இவ்வளோ சில காரியங்களை மாத்திரம் கர்த்தர் நம்மோடு பகிர்ந்து கொண்டு இருக்கிறார். நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம், நம்மளுக்குள்ள அந்த உணர்வு இருக்கிறதா? தெய்வ சமூகத்துக்கு வரணும், தெய்வ சமூகத்தில் நேரத்தை செலவழிக்க வேண்டும் என்கிற அந்த உணர்வு எத்தனை பேருக்குள்ளே இருக்கிறது? எல்லாம் கண்களை மூடி கொஞ்சம் நேரம் தெய்வ சமூகத்தில் நான் வாழ்ந்து கொண்டிருப்பது கடைசி காலம்.
எப்போ என்ன நடக்கும் என்று சொல்ல முடியாத ஒரு இக்கட்டான காலத்துக்குள்ள எல்லாரும் நின்று கொண்டு இருக்கிறோம். அப்பா பார்த்து சொல்லுங்க, உமக்கான நேரத்தை நாங்கள் ஒதுக்குகிறோம். மற்ற எல்லாவற்றுக்கும் நேரம் ஒதுக்கப்படுகிறது. ஆனால் ஆவிக்குரிய உணர்வு இல்லாமல் நாம் இருப்போம் என்று சொன்னால் வரப்போகிற அழிவில் அந்த அழிவு நம்மளை வாரி கொண்டு போகும்னு எச்சரிக்கை கொடுக்கப்படுகிறது. எப்போ வேணுமாலும் எது வேணுமாலும் நடக்கிற ஒரு காலகட்டத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். யுத்தங்களின் செய்திகள் கேட்கப்படுகிறது, அநேக வியாதிகள், கொள்ளை நோயின் செய்திகள் கேட்கப்படுகிறது, பூமி அதிர்ச்சியின் செய்திகள் கேட்கப்படுகிறது, ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யங்கள் எழும்பி விட்டது. இன்னைக்கு எல்லாம் ஒரு பிரதமரை கூட இன்னைக்கு பாதுகாப்பு இல்லை. பக்கத்தில் இருக்கிற நாட்டில் இன்னைக்கு அநேக பிரச்சனைகள், அநேக காரியங்கள் நடந்து கொண்டு இருக்குது. பாராளுமன்றம் தீக்கொளுத்தப்பட்டு கொண்டு இருக்கிறது. அடுத்தது என்ன நடக்கும், எங்கே நடக்கும், யாருக்கும் சொல்ல முடியாது. ஆனால் நம்ம உணர்வுள்ளவர்களாக இருப்போம் என்று சொன்னால் நம்மளை பறந்து காக்கிற பச்சையை போல காக்கிற தெய்வம் நம்மளை எல்லா விதத்திலும் பாதுகாக்க வல்லவராக இருக்கிறார். நாம் பாதுகாக்க பட்டால் மட்டும் போதாது, நான் சுவிசேஷ கடைசி நாட்கள் அறிவிக்க வேண்டும். அதனால தான் ஆண்டவர் சொன்ன, உலகத்துக்கு ஒன்று ஒரு வெளிச்சமாய் வைத்திருக்கிற, உலகத்துக்கு ஒன்று ஒரு வெளிச்சமாய் வைத்திருக்கிற நீ தான் அநேகருக்கு வெளிச்சம் கொடுக்க வேணும். எல்லாம் கண்களை மூடி தேவ சமூகத்தில் சற்று கவனிங்க. இந்த வார்த்தையின்படி நமக்கு என்ன உணர்வு இருக்கிறது, ஆவிக்குரிய உணர்வு இருக்கிறதான்னு சற்று கவனிங்க. தேவ சமூகத்தில் அப்படி அர்ப்பணிங்க. பார்க்கலாண்டவரே, உணர்வற்ற நிலைமை எனக்கு வேண்டாம், உணர்வற்ற நிலைமை எனக்கு வேண்டாம்ப்பா. எனக்கு ஒரு ஆவிக்குரிய உணர்வை கொடுக்கப்பா. வாழ்ந்து கொண்டு இந்த கடைசி நாட்களில் ஆண்டவரே, மாம்சீக உணர்வு அல்ல, பரலோகத்தின் உணர்வு எனக்குள்ள அதிகமாய் வெளிப்படட்டுன்னு சொல்லி தேவ சமூகத்தில் அப்படியே ஒப்பு கொடுக்கலாமா? தேவ சமூகத்தில் அப்படியே எல்லாரும் அப்படியே ஒப்பு கொடுங்க. நான் ஜெபிக்க போகிறதில்ல, நீங்களே ஜெபிங்க பார்க்கலாம். ஒவ்வொரு அறிக்கை செய்து தேவ சமூகத்தில் துதித்தலுடனே அவருடைய பிரகாரங்களுக்குள் வாங்க. துதித்து அடுத்தது சுவிசேஷத்தை அறிவிங்க. அடுத்தது அவருடைய அதிசயங்களை விவரித்து பேசுகிற சொல்லப்படுகிறது. முழங்கால் படி எடுங்க அவருடைய சமூகத்தில் சொல்லப்படுகிறது. வாருங்கள் முழங்கால் படிகிறோம், பணிந்து குனிந்து அவருக்கு முன்பாக முழங்கால் படியிட கடுவோம் என்று வாருங்கள் என்று அழைக்கப்பட்டு கொண்டு இருக்கிறோம். அவருக்கு முன்பாக பயப்பட வேண்டும், அவருக்கு உண்டான கனத்தை கொடுக்க வேண்டும், மகிமையை கொடுக்க வேண்டும். ஏனோ தானோ என்கிற வாழ்க்கை வாழ்கிற வாழ்க்கை எனக்கு வேணாம்ப்பா. ஆண்டவர் எப்படி சித்தத்தை செய்கிற வாழ்க்கை எனக்கு போதும். என்னை நான் ஒப்பு கொடுக்குறேன்னு எத்தனை பேர் ஒப்பு கொடுக்க போறீங்க? கடைசியாக என்னை நான் ஒப்பு கொடுக்க போறேன்னு எத்தனை பேர் ஒப்பு கொடுக்க போறீங்க? கர்த்தர் சொல்ல வேண்டியதை திரும்ப திரும்ப சொல்லி கொண்டு இருக்கிறார். எச்சரிக்கையாயிரு, எச்சரிக்கையாயிரு. இந்த மாதம் நமக்கு திட்டமா சொன்னார், என் வார்த்தை நிலை நிற்கும், என் வார்த்தை மாத்திரம் தான் நிலை நிற்கும்னு கர்த்தர் சொல்லி இருக்கிறாரு. அப்போ பார்த்து சொல்லுங்க, வார்த்தையின்படியே வாழ்கிறோம், எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம்னு சொல்லுங்க பார்க்கலாம். உணர்வில்லாமல் எதையோ ஒன்றை செய்து கொண்டிருப்பது இது காலம் அல்ல. உணர்வில்லாதபடி எதையோ செய்து கொண்டிருப்பதுக்கு இது காலம் அல்ல. ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. தேவ பிள்ளைகள் என்ன செய்ய வேண்டுமோ அதை தான் செய்ய வேண்டும். தேவ பிள்ளைகள் செய்யக்கூடாததை செய்யக்கூடாது. நீ தேவனை மகிமைப்படுத்தும்படியாக கர்த்தர் உன்னை தெரிந்தெடுத்திருக்கிறார். அன்பு தேவ ஜனமே, நீ செய்கிற ஒவ்வொரு செய்கையும் தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். மனிதனை பிரியப்படுத்த தேவையில்லை. நீ தேவனை மகிமைப்படுத்தினார் அவர் உனக்கு பிரியமான காரியங்களை செய்ய கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். ஆண்டவரே, எங்களை ஒப்பு கொடுக்குறேன்னு அப்படியே ஒப்பு கொடுக்கலாமா? என்னை ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லி ஒப்பு கொடுக்கலாமா? எஸ் டாஜா, எஸ் டாடி. யார் யார் இப்படி சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறார்களோ, செய்ய வேண்டிய வேலையை விட்டுட்டு செய்யக்கூடாத காரியங்களை நோக்கி யார் யார் பயணித்து கொண்டு இருக்கிறார்களோ, இன்றைக்கு உணர்வு அடையட்டும் ராஜா. அந்த உணர்வுள்ள ஆவியை கொடுங்கன்னு கேளுங்க. ஆண்டவரே, அந்த உணர்வுள்ள ஆவி எனக்குள்ள கடந்து வரட்டும், அந்த உணர்வுள்ள ஆவி எனக்குள்ள கடந்து வரட்டும்னு கேளுங்க. உணர்வுள்ள ஆவியை கொடுங்க தகப்பனே. ஆண்டவரே, நான் சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும், ஆண்டவரை ஆராதிக்கணும், துதிக்கணும், உமக்கு முன்பாக முழங்கால் படி இட வேண்டும் ராஜா. ஆண்டவர் உமக்கு உண்டான கனத்தை கொடுக்க வேண்டும். உம்மை நான் கனவீனப்படுத்துகிற ஆண்டவரே மனிதனாய் மனுஷியனாய் இருக்க கூடாதப்பா. ஆண்டவரை எல்லாருக்கும் முன்பாக ஆண்டவரை சுவிசேஷத்தின் வெளிச்சத்தை நான் வெளிப்படுத்துகிற சந்ததியாய் இருக்கணும். நான் வெறுமையா இருக்கக்கூடாது. வெறுமையா இருந்த காலங்களுக்காக என்னை தயவாய் மன்னிங்கப்பா. நான் உணர்ந்து செயல்பட விரும்புகிறேன், நான் உணர்ந்து செயல்பட விரும்புகிறேன். என்னை நீங்களே நடத்துங்கப்பான்னு சொல்லுங்க, எங்களே நடத்துங்கப்பான்னு சொல்லுங்க. உண்மையாய் ஜெபிக்கிறவர்களுக்கு கர்த்தர் அந்த உணர்வுள்ள ஆவியை கொடுப்பா.
உண்மையா ஜெபிக்கிறவர்களுக்கு கர்த்தர் உணர்வுள்ள ஆவியை கொடுப்பா. நான் தவறு செய்துட்டேன், 8 மாதம் அளவு இந்த வார்த்தையின்படியே நான் சுவிசேஷத்தை அறிவிக்கல, வார்த்தைகள் விவரித்து பேசல, உலகால் படிட்டு ஜெபிக்கல, ஓ தேவனை மகிமைப்படுத்தல. கர்த்தர் எனக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்து புது பாடல்களை பாடி அவரை மகிமைப்படுத்த வேண்டிய நான் துதித்து அவரை மகிமைப்படுத்தாமல் விட்டு. ஆனால் எனக்கு சொல்லப்படுகிற வார்த்தை, அவர் வருகிறார், அவர் இந்த பூமியை நியாயத்திற்க வருகிறார். சீக்கிரமாக ராஜாதி ராஜாவாக கத்தாதி கத்தராய் வரப்போகிறார். உணர்வுள்ளவர்கள் அந்த ரகசிய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். கத்தருக்காய் நின்று செயல்படுகிறவர்கள் நிச்சயமாக ஒரு பெரிய மாற்றங்களை கத்தர் கொண்டு வர போறார். எல்லாமே இயல்பாதான் இருந்தது. திடீரென்று சொல்லி பேழைக்குள்ள நோவா போனாரு, கதவு அடைக்கப்பட்டது, வானத்தின் மதகுகள் பூமியின் மதகுகள் எல்லாம் திறக்கப்பட்டது. தப்பிக்க வழியே இல்லாமல் எல்லா ஜனங்களும் மாண்டு போனார்கள். ஆனால் தேவனை நம்பி விசுவாசமாய் நின்று வார்த்தையை பிடித்து கொண்டு கர்த்தருக்கு செய்ய வேண்டிய கணத்தை செய்து கர்த்தரோடு உறவாடி கொண்டிருந்த நோவா குடும்பங்கள் அந்த பேழையோடு அந்த பேழை மேலே போக 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 அவர்கள் தப்புவிக்கப்பட்டார்கள். ஒரே ஒரு குடும்பம் தேவனுடைய உறவுல இருந்தது, அவர்கள் தப்புவிக்கப்பட்டார்கள். கடைசியா சொல்லுங்க, அப்பா பார்த்து சொல்லுங்க, இனி உங்களுடைய உறவை விட்டு நாங்கள் விலக மாட்டோம். உங்களுடைய உறவிலே நாங்கள் நிலைத்திருக்க எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம்ப்பா. உறவிலே நிலைத்திருக்க எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் தகப்பனே. எங்களுக்கு நீங்க நேரத்தை ஒதுக்குறீங்க, ஆனா நாங்க நேரத்தை ஒதுக்காமல் இருந்த காலங்களை மன்னி இதோ எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம்னு சொல்லுங்க. எங்களை அர்ப்பணிக்கிறோம் தகப்பனே. இனி நாங்கள் நேரத்தை ஒதுக்கி ஆண்டவரே உங்களோட நேரத்தை செலவழிக்கும்படியாக இதோ இந்த நாட்கள் அர்ப்பணிக்கிறேன் கடைசியை சொல்லி ஜெபித்து முடிங்க பார்க்கலாம். எல்லாரும் வாய்களை திறங்க. அதிகாலை வேளையில தேவன் நம்மளை தேடி வருகிறார். ராஜா மகளில அவர் நம்மளை தேடி வருகிறார். எல்லா சூழ்நிலையும் அவரோடு இருக்கணும்னு அவர் விரும்புகிறார். அப்பா பார்த்து சொல்லுங்க, எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். உணர்வற்ற நிலைமை எங்களுக்கு வேணாம்ப்பா, உணர்வுள்ள ஆவியை பெற்றவர்களா ஒவ்வொரு நாளும் நாங்கள் ஆண்டவரை முழங்கால் படிட்டு துதித்து சுவிசேஷ அறிவித்து உடைய அதிசயங்களை விவரித்து அநேகருக்கு ஆசீர்வாதமாய் இருக்க கர்த்தரை நடத்துவீராக தகப்பனே. ராஜா அர்ப்பணித்த எல்லாரையும் நீங்க நடத்துங்க, உன் நாமத்தை மகிமைப்படுத்துங்கப்பா. தொடர்ந்து நடந்து கொண்டு எல்லா ஜெபங்களையும் உடைய கருத்துல ஒப்பு கொடுக்குறோம். கலாம்பாக்க ஊழியங்கள் எல்லாத்தையும் ஒப்பு கொடுக்குறோம். கர்த்தர் நடத்து, உங்க நாமத்தை மகிமைப்படுத்துங்க. நன்மை உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. சேர்ந்து சொல்லாமே, நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தர் செய்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினோட அன்னைய ஐக்கியமும் சமாதானம் சந்தோஷமோ நம் அனைவரோடு மீண்டும் சதா காலங்கள் இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.